நான் ஒரு இப்ப பாத்தீங்கன்னா யூசுவலி எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல என்ன தெரியுமா இருக்கு? யூ ஆல் லிசனிங் ப்ளீஸ்? எஸ், ஐ வாண்ட் எவ்ரிபடி டு சே எஸ். அப்பதான் நான் சொல்லுவேன் அடுத்தது என்ன நெக்ஸ்ட்ன்ட்டு. போர்ட் இஸ் கிளியர்? இஸ் த போர்ட் கிளியர்மா பாய்ஸ்? போர்டு கிளியரா இருக்கா? சொல்லுங்களேன் டக்குன்னு. போர்டு வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கா? எஸ் சார். எஸ் எஸ். ஸோ பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் அதாவது இப்ப இல்ல, நாங்க எங்களுடைய இந்த நான்லாம் வந்து 70s கிட்ஸ் சரியா, நீங்க எல்லாம் 2000 கிட்ஸ்ல இருப்பீங்க சில பேர் எல்லாமே. அதனால இப்ப என்னன்னா இப்ப இல்ல, இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் வந்து ஒரு காலங்காலமா இருக்குது. என்ன ஒப்பீனியன் அப்படின்னா, 10th ஸ்டாண்டர்ட்ல நல்லா படிச்சு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு 11th ஸ்டாண்டர்ட்ல வந்து கொஞ்சம் லேக் ஆயிடுவாங்க. ஏன்னா 11th ஸ்டாண்டர்ட் தானே, அது வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ வி கேன் ஸ்டடி த திங்ஸ் இன் 12th ஸ்டாண்டர்ட் அப்படின்னு ஒரு ஐடியால இருப்பீங்க. மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல், நாட் நவ், நவடேஸ் அந்த மாதிரி பண்றது இல்ல. பட் ஒரு 10 years பேக் பாத்தீங்கன்னா, ஒரு 5 to 10 years பேக், 10 years பேக்லாம் பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ சாப்டர்ஸ் வில் பி டேக்கன் இன் த 11th ஸ்டாண்டர்ட். ஒரு குவார்டர்லி எக்ஸாமினேஷன் அக்டோபர் நவம்பர் வந்த உடனே the schools have started the 12th standard syllabus. இப்பயும் இருக்கு ஸ்டில். most of the schools இப்போ பொங்கல் ஹாலிடேஸ் முடிஞ்ச உடனே they are going to start the 12th standard syllabus. காரணம் என்னன்னா 11th standard important கிடையாது. Why it is not important? Only the 12th standard marks has been taken in account everywhere, ரைட்டுங்களா? அதனால தான் the தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 4 to 5 years பேக் வந்து என்ன பண்ணாங்கன்னா, 11th standard examination is also compulsory. The 11th standard marks also taken in account. That also can be calculated. The average of 11th and 12th will be the final score னு டிசைட் பண்ணாங்க. ஒரு கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் போட்டு கொடுத்தாங்க. எத்தனை பேருக்கு அது தெரியும் தெரியல. Have you ever heard that? ஒரு 4 to 5 years back, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, சரிங்களா? ஞாபகம் இருக்கா? யாருக்குன்னா அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் கம்பைன் பண்ணி எப்படி காலேஜ்ல ஓவரால் பெர்சன்டேஜ் கொடுக்குறாங்க. the consolidated mark sheet will be given in the college, autonomous collegeல அப்படிதான் கொடுப்பாங்க. the same type, the same pattern அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. பட் அப்புறம் அதை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. now as usual your 11th standard examination is only the common examination. It is not taken in an account. But 12th standard marks are very very essential in Tamil Nadu. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எங்க மட்டும் only in the state of Tamil Nadu your 12th standard marks will be most important. But whereas you taken all over the India, all over the world, எங்க போனாலும் there is called an entrance examination. There is one common aptitude test, CAT, common aptitude test. இந்த மாதிரி ஒரு எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. நீங்க ஒருவேளை இன்ஜினியரிங் படிச்சிட்டீங்க, நான் ஃபாரின்ல போய் படிக்கணும், இல்ல ஃபர்தரா நான் வந்து பிஜி படிக்கணும்னா there will be an examinations for that. GRE ன்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, கேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு, டோஃபல்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. இங்கிலீஷ் நாலேஜ் இந்த ஃபாரின்ல போய் படிக்கிறது, அப்ராட்ல போய் படிக்கிறதுக்கு. சோ இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. நல்லா கவனிச்சிங்க தம்பி. இந்த குண்டு சட்டியில குதிரை ஓட்டுறவன் மட்டும்தான் 11th 12th ஸ்டாண்டர்ட் மார்க்ஸ் மட்டும் நம்பின்னு இருப்பான். those who want to gain the knowledge, நான் இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டுல I want to be one of the important contestant-ஆ இருக்கணும்னு சொன்னா definitely he will go through all the things. That's why I told you this class is called the legendary class, legendary program. I want to make everyone to be the legends. அதனால 11th standard is to be a very important. Most of the students last classல சில பேர் எனக்கு கால் பண்ணியே சொன்னாங்க பர்சனலா, சார் எனக்கு டிஃபரன்ஷியேஷனே இன்னும் நான் ஸ்டார்ட் பண்ணல, லிமிட்ஸ் தான். ஒரு கேர்ள் நந்தினின்னு, நந்தினி இஸ் தேர்? நந்தினி வந்திருக்கீங்களா? நந்தினி தானே உங்க நேம்? நந்தினி இஸ் தேர் இல்லையா? நியூ ஸ்டூடெண்ட்ஸ், சம் ஆஃப் த நியூ ஸ்டூடெண்ட்ஸ், நந்தினின்னு ஒரு நேம் தான் ஞாபகம் இருக்கு, மற்ற நேம்ஸ்லாம் இல்லை. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் உங்க பேட்ச்லயே வேற பேட்ச்லயே தெரியல, டே சொன்னாங்க, நாங்க இப்போதான் சார் ரீசென்ட்லி ஐ ஹவ் ஜாயின்ட் இன் திஸ் கிளாஸ், அதனால வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் என்னன்னா, so for all the students want to tell you, those who are joined newly, இப்போதான் ரீசெண்டா சேர்ந்துருக்கீங்க. how many of the new students, anybody, யாரா ஒருத்தர் வாய்ஸ் தெரிஞ்சு சொல்லுங்க பாக்கலாம். இப்போதான் சார் ஜாயின் பண்ணிருக்கிறேன், லாஸ்ட் இந்த நியூ இயர் ஸ்டார்ட் பண்ணி தான் ஜாயின் பண்ணிருக்கேன், ஒரு 1 month தான் ஜாயின் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் யாரா இருந்தீங்கன்னா ப்ளீஸ்.
What's your name? Jay Suresh. Sure. So இங்க நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஒன்னு சொல்றேன். This program, this classes are every day it is recorded. The recorded program இன்னைக்கு கூட சார் சொன்னாரு. Okay. So Pavan also joined இல்லையா? Okay, very good. So no problem தம்பி. I am going to revise because இது வந்து ஒரு continuous program. இது ஒரே இடத்துல ஸ்டாப் ஆக போறது இல்லை. We are going to continue throughout the year until we reach the target. Our target is to crack the JEE main examination. We want to bombard that, right? We want to crack that examination. So that is our target. And the target to reach our, it's a very long journey. It's a bon voyage in kuda sollalam. Poite irukka porom. Another, don't worry, this is a beginning period because you are studying only 11th standard. In the 11th standard, what I am going to learn, what we peoples are going to learn abina, only the basic fundamental. If the fundamental, your foundation is strong, the building is automatically strong. The completion is very strong. You can perform well. Adunala the 11th standard important. So most of the students last class you have told me that to take vector algebra. So the vector algebra is also the one of the most weightage topic. Don't worry that. So இப்போ அதுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஒருவேளை உங்க ஸ்கூல்ஸ்ல இது ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு டீச் பண்ணிருக்கலாம். பட் I am going to teach you the very basics, the fundamentals of the vector algebra. Hopefully, if this is the first time you are going to hear the word about vectors, vector algebra. 10th standardல நீங்க ஒருவேளை ஸ்கூல்ஸ்ல இதை டிஸ்கஸ் பண்ணிருக்கலாம். ஒருவேளை நீங்க டியூஷன்ஸ் போறதா there your tuition master will discuss this. But this is the first time after completion. ஒருவேளை இந்த வெக்டர் அல்ஜிப்ராவே எனக்கு இது வரைக்கும் டச் பண்ணல சார் அப்படின்னு சொல்றவனோ கவலைப்படாத. Okay, I am just promising that if you listen carefully, understand accurately, record correctly what we are going to teach today, if you follow the class 100% with the dedication, with the sacrification, with the determination, then it is very easy for you. Now I am going to start the chapter vector algebra. This is today's class is nothing but the very introduction to basic algebra. I want everybody to listen. So you no need to take even your notes also, because if we have the screenshot in the thing, because it is a recorded program, afterwards, after the class is over, tomorrow or day after tomorrow, you just consult unoda app la irukum and record eduthu potu nee appo copy paninga notes illaya your mind la record paninga. Are you all ready? Shall we go? Shall we jump into the syllabus? Yes, yes, boys and girls, today's class is very important because today is the vector algebra's introduction class. First, the scalars we are studying from in physics la padichirupinga. Scalar சரிங்களா? என்னது இது பேரு? ஸ்கேலார். 6th ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 6th ஸ்டாண்டர்ட் வந்த உடனே after you are completing your primary section, when you are just stepping into the high school 6th ஸ்டாண்டர்ட் வரும்போது உன்னுடைய ஃபர்ஸ்ட் யூனிட்டே பிசிக்ஸ்ல தான் இருக்கும். யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், ஸ்கேலார்ஸ். யூனிட்ஸ் என்ன தெரியுங்களா? ஒரு பொருளுடைய அளவு. ஒரு கடைக்கு போற, you are going to one provision store, ஒரு அண்ணாச்சி கடைக்கு போற, அண்ணாச்சி கிட்ட போயிட்டு அண்ணாச்சி ஒரு அரிசி 1 கிலோ கொடுங்க, 1 kg of rice please give me அப்படின்னு தான் கேட்கணும். தவிர அவர்கிட்ட போய் 1 liter of அரிசி தேவைன்னு கேட்க முடியுமா? கேட்டானா ஏதோ கோளாறு இருக்குன்னு நினைச்சுப்பா இல்லையா? அப்போ அதே போல ஒரு பால் கடையில போயிட்டு 2 லிட்டர் பால் 3 லிட்டர் பால் தான் கேட்கணும். அங்க போயிட்டு என்ன பண்றோம்? 1 kg பால்னு கேட்டா என்ன பண்ணுவான்? சிரிப்பாங்க இல்லையா? Because every part physics அதுதான், every quantity has an unit. இங்க அதே போலதான் இந்த ஸ்கேலார் அப்படின்னு சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, it has only magnitude. Magnitudeனா values, numbers. It has only magnitude. Magnitudeனா values. அப்ப எக்ஸாம்பிள்னா சொல்லலாம் தெரியுங்களா? டிஸ்டன்ஸ். சரிங்களா? நீங்க எங்கேயோ போற, திருச்சிக்கு போற, நான் 500 kilometers travel பண்ணிட்டு வந்துட்டேன் திருநெல்வேலி வரைக்கும். எங்க இருந்து போனா ஏதோ இல்லை, I have traveled 500 kilometers. The only the distance. அடுத்து length. லென்த்னா என்ன? 2 meters length நான் வாங்கினேன், 5 meters length எனக்கு நான் பர்ச்சேஸ் பண்ணேன். என்னுடைய ஹைட் வந்து 5.6 feet,
இப்படி லென்த் சொல்றோம்ல, it shows only the magnitude. சரிங்களா? அதே போல டெம்பரேச்சர், அது கெல்வின்ல இருக்கட்டும், அல்லது this is an example for scalar. Scalar means it shows only the magnitude. It has a numerical value. புரியுங்களா? அப்போ what is vector? இந்த ஸ்கேலார்ல இருந்து வெக்டரே பிறந்துச்சு. How can we say the vector? Vector means it has magnitude as well as direction. வெறும் மேக்னிடியூட் மட்டும் இருந்தா அதுக்கு பேரு ஸ்கேலார். அது கூட டைரக்ஷனும் சொல்லப்பட்டிருக்கிறது. சப்போஸ் நான் சென்னையில இருக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொன்னீங்க திருச்சியில இருக்கிறீங்க. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வேற யாரா வெளியில இருந்து வந்திருக்கீங்களா? அபார்ட் ஃப்ரம் சென்னை, எனிவன் ஃப்ரம் சவுத் சைட் யாரா இருக்கீங்களா? எனிபடி ஃப்ரம் திருச்சி? Tiruvannamalai. Some of the students are coming from Tiruvannamalai. Yeah, tomorrow I have the chance of going to your district. Your district தான் போறேன் நான். It has magnitude and direction. So the vectors அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, so I was in Chennai, திருநெல்வேலி. உங்க பேர் என்னமா? திருவண்ணாமலை. சாரி, நாட் திருநெல்வேலி. திருவண்ணாமலையில இருக்கீங்க. வாட்ஸ் யுவர் நேம்? யாழினி பிரியா சார். யாழினி சார் இங்க இருக்க. ராபர்ட் சார் இஸ் ஹியர் and யாழினி இஸ் இன் திருவண்ணாமலை. Now I have the opportunity to meet யாழினி அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் சென்னையில இருந்து I want to visit யாழினி to திருவண்ணாமலை. அப்போ சென்னை டு திருவண்ணாமலை the kilometers is 150 kilometers. அப்ப நான் என்ன சொல்றேன், அந்த யாழினியை நான் பார்க்கணும் அவங்கள அப்படின்னா நான் 100 kilometers டிராவல் பண்ணணும். அது டிஸ்டன்ஸ். யாழினி என்ன பாக்குறாங்களா அல்லது நான் போய் யாழினியை பாக்குறாங்கன்றதுதான் டைரக்ஷன். If I want Chennai to Tiruvannamalai visit this shows this direction. Yarni wants to meet me in Chennai abdina, the direction is this side, but both the distance is same. நான் இருந்து யாழினியை பார்க்கணும்னா அவங்க பார்க்கணும் 150 kilometers தான். The direction is different. If it shows the direction, that is called vector. இப்போ இங்க C சென்னை, இது T திருநெல்வேலி. இவங்க ரெண்டு பேரும் C ல இருந்து T போறனா, C to T, Chennai to T, it shows the direction. The same distance is called 150 kilometers. But Yarni wants to meet me at Chennai, Tiruvannamalai to Chennai, that is also 1 kilometer. The distance will not vary, but the direction is changed. If any quantity, it shows the direction as well as magnitude, then it is said to. அதுக்கு எக்ஸாம்பிள்னா பாத்தீங்கன்னா வெலாசிட்டி எப்படின்னா எந்த டைரக்ஷன்ல போறோம், நீ ஆக்சிலரேஷன் முறுக்குற, பைக் ஓட்டுற, ஃப்ரண்ட்ல தான் போவோம். எந்த டைரக்ஷன்ல போதோ அதுதான் வெலாசிட்டி. எக்ஸாம்பிள் ஃபார் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட். So this all an example for what? Vectors. அப்ப vectors சொன்னா it has a magnitude as well as direction. This is all about the vectors. இது ஸ்கேலார், இது வெக்டார். சரிங்களா? இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பிகினிங் பேசிக். ஸ்கேலர்னா என்ன, வெக்டார்னா என்ன. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தது இந்த வெக்டார் எப்படி உருவாகுது, how can I form this vector அப்படின்னு சொல்லி நான் பார்க்க போறேன். ப்ளீஸ் நெக்ஸ்ட் ஒன். சரிங்களா? so those who want please take down. யாரெல்லாம் குயிக்கா நாளை எடுத்துக்க முடியும் அப்படின்னா you can take a short notes, ஒரு ஷார்ட் ஹேண்ட்ல எழுதிங்க. அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்க, how will you write the vector. So for vector, the very important 2 points are there. One is called initial point. Another one is called final point, or otherwise called as terminal point. அப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து டெர்மினல் பாயிண்ட்க்கு நான் ஜாயின் பண்ற ஒரு லைன். Towards initial to terminal, I am just putting the arrow mark. Now I am just putting A, this as B. Then we can call it as a vector. So to form a vector, we want the terminal point, initial point and terminal point. Initial point na starting point, terminal point na end point, முடிகிற point. இது ரெண்டும் இருந்தா you can draw the vector very easily. இப்படி தான் இருக்கும் வெக்டர், A vector. சரிங்களா? இப்போ இது ஆப்போசிட்ல வருது. நான் என்ன பண்றேன், the directions. இப்போ இங்க initial point இருக்கு. Your initial point is C vector and your terminal point is D vector. The direction is opposite. Then you have to write this as CD vector. I can write this as B vector. So this is how we can form the vectors.
அடுத்த டைப்ஸ் ஆஃப் வெக்டார்ஸ் பார்க்கலாம். ஒன்னு வந்து co-initial vectors. First type, I am going to see the first type. Co-initial vectors. எல்லாம் கவனிக்கிறீங்களா? Please listen, நம்ம குயிக்கா போயிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப். நீங்க ஒருவேளை நீங்க forget about your school. This is entirely, this is not your school. இல்ல உங்களுடைய சிலபஸே கிடையாது. Forget about your 11th standard. This is a purely a general knowledge. I am going to, you peoples are going to improve your IQ level. இல்லையா? அதுக்காக போடுறதுன்னு நினைச்சுக்கோ. Forget about your school. நாளைக்கு ஸ்கூல்ல எந்த டெஸ்ட் ஒண்ணா இருக்கட்டும், எக்ஸாம் ஒண்ணா இருக்கட்டும், for next 1 hour should be your motivate, your concentration should be here only. ஓகேவா? இனிஷியல் co-initial vectorsனா என்னன்னு பாருமா. எந்த ஒரு வெக்டாருமே இனிஷியல் பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் ஆகும். All the vectors starts from the initial vector. அப்ப பாருங்க, இங்க இருந்து ஒரு வெக்டார் போகுது. This point I am just in the point இருந்து A vector எடுத்துருக்கேன். Your terminal vector is B. And from this A to another one C, another one D. All the vectors starts from the initial vector A. அப்போ AB vector, AC vector, AD vector. ஒரு வெக்டர் ஆனது இனிஷியல் வெக்டர்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி டெர்மினல் வெக்டர்ல முடிய இருந்தா அதுக்கு பேரு co-initial vector. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் co-terminal vectors. Co-terminal vectors. Co-terminal vectors. So what is a co-terminal vectors? என்னன்னா ஒரு terminal vector இருக்கு. All the points starts from the terminal vector. I can say the terminal vector is A vector. In the terminal vector இருந்து all the vectors finishing at the எங்க initial vectors. Initial vectors பாருங்க, terminal vector A, அதுல இருந்து போகுது B, C, D. So starting from terminal vectors to initial vector is called co-terminal vectors, and this is called co-initial vectors. Okay, புரிஞ்சுச்சோமா? co-initialனா co-terminalனா அடுத்து போலாமா? யாரனா ஒருத்தர்னு சொல்லுங்க, டெக்னிக்கல் வாய் தரணும். co-terminal vectorsல டைரக்ஷன் மாத்தி போட்டுட்டீங்களா சார்? எங்கமா co-terminal vectors? இல்லமா, just terminal to initial, this is called initial vector. கரெக்ட்டா நான் போட்டுருக்கேன் நானு. terminal ல இருந்து initialனா அது co-terminal vector-ஆ சார்? co-terminal vector, terminal to initial. initial to terminalல எந்த ஒரு வெக்டாரமோ ஒரே பாயிண்ட் இனிஷியல் வெக்டரா வச்சு terminal vector different ஆகும். அது வந்து co-initial vectors. ஸ்டார்டிங் பாயிண்ட் தான சார் இனிஷியல் பாயிண்ட் சொல்லுவோம். ஆமாப்பா. அப்ப டெர்மினல் வெக்டார்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றீங்க? இல்ல நான் என்ன சொல்றேன்னா டைரக்ஷன் வில் பி சேம். இது வந்து டெர்மினல் வெக்டார் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் சொன்னேன். இப்ப டெர்மினல் இது வந்து இதெல்லாமே வெக்டார்ஸ். சாரி, நீ இப்படி நான் சொல்லிருக்கேன், தப்பா சொல்லிட்டேன். அதாவது என்னன்னா, இப்ப பாருங்க, ஒரே ஒரு இனிஷியல் வெக்டார் தான் இருந்துச்சு, டெர்மினல் வெக்டர்ஸ் பலமா இருந்துச்சு. இப்போ ஒரே ஒரு இனிஷியல் வெக்டர்ஸ் மாத்தி சொல்லி இனிஷியல் வெக்டர்ஸ் the terminal is one, இதான் டெர்மினல் வெக்டர். இதெல்லாம் இனிஷியல். கரெக்ட்டா சொல்றேன், நான் டைரக்ஷன் தப்பா போட்டேன், இதுதான் தப்பு. Thank you. அப்போ D to C, D to A, all the vectors எங்க போய் மீட் பண்ணோம்? டெர்மினல் வெக்டர்ஸ்ல மீட் ஆகும். இனிஷியல் வெக்டர்ஸ்ல இருந்தா ஸ்டார்ட் ஆனா அது வந்து co-initial vector, இது co-terminal vector. மாத்தி சொல்லிட்டேன், ப்ளீஸ் கரெக்ட் இட். co-terminal vectorsனா all the vectors ends in terminal vector. All the vectors starts from initial vectors. இங்க பாருங்க, different initial vectors but only one terminal vector, that is called co-terminal. Here only one initial vector, three different terminal vectors is called co-initial vectors. நான் ஆல்ரெடி நெகட்டிவ் வெக்டர்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். நெகட்டிவ் வெக்டர்ஸ் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல சொல்லிட்டேன். என்னன்னா, சப்போஸ் we have a directions like this, A vector அப்படின்னு ஒன்னு இருக்கு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன் அதே வெக்டர், சிம்பிள் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. சரி, டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ you have to change the symbol. அதுக்கு பேரு மைனஸ் வெக்டர். சோ எப்போ நான் நெகட்டிவ் வெக்டர் யூஸ் பண்ண முடியும்? once the direction is changed. சப்போஸ் இந்த வெக்டர் வந்து AB வெக்டர் இருக்கு அப்படின்னு சொன்னா உன்னுடைய BA வெக்டருடைய வேல்யூ என்ன இருக்கும் அப்படின்னா minus AA vector. That is the conditions. When the direction is different, changes, then it is a negative vector. Next one is zero vector. Next one is called zero vector. Zero vector. Appo there is initial and terminal, both are same. Usually initial point A இருக்கும், terminal point B இருக்கும்.
both are in same a b. அப்போ both initial and terminal are in the same point, then it is called a zero vector. அதுக்கு எப்படி போலாம்னா zero vector னு சொல்லுவோம். The symbol is given that as zero vector. Next, unit vector. The next is called unit vector. Suppose I am taking a vector. இங்க இருந்து ஒரு வெக்டர் இருக்கு. இதனுடைய வேல்யூ a b. The direction is given that a vector, ab vector. இதனுடைய வேல்யூ I am just taking this as a vector. The symbol இப்படி தான் போடணும் மேல a vector. இப்போ எனக்கு இந்த வெக்டர் ab vector யூனிட் வெக்டரா இருக்கணும்னா modulus of ab vector is 1. Very important note. The remark. Whenever the vector is said to be the unit vector, then the magnitude should be 1. அப்ப magnitude of ab vector னா என்ன அர்த்தம்? a vector. இது யூனிட் வெக்டர்னால இந்த சிம்பிள் எப்படி தெரியுமா போடணும்? a cap. இந்த சிம்பிள் எப்படி போடணும்? a cap. இதுக்கு எப்படி நோட்டேஷன் போடலாம்னா modulus of a vector divided by a vector divided by modulus of e vector. இத நிறைய ப்ராப்ளத்துல நம்ம யூஸ் பண்ணுவோம். Because the value of this is equals to 1. அப்ப a cap is said to be a unit vector, then இது ஒரு ஃபார்முலா மாதிரியே நீங்க எடுத்துக்கலாம். a cap is equals to a vector divided by modulus of a vector. Later on அந்த magnitude எப்படி கண்டுபிடிக்கிறது, modulus of a vector எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தரேன். Once we have finished the types of vectors. Next one. When two vectors are collinear. The next one. When two vectors are parallel or collinear. When two vectors are parallel or collinear. Please listen carefully. இப்ப இனிமேல் வர்றதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட். parallel-ஆ இருக்கணும் அல்லது collinear. ரெண்டுத்துக்கும் ஒரே கண்டிஷன். அதனால சொல்றேன் parallel or collinear. If any two vectors are parallel or collinear, what is the condition? Suppose I am just taking ஒரு லைன் இருக்கு a b. இதே லைன்ல இன்னொரு வெக்டர் இருக்கு. இதெல்லாம் இது பண்றேன், இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்றேன். So both ab vector bc vector are on the same line. ஒரே லைன்ல இருக்கு ab vector and ac vector on the same line. Your ab vector I can take this as a vector. I can take this as bc vector. Both traveling in the same direction. சரிங்களா? ab vector உடைய வேல்யூ வந்து a vector and bc vector உடைய வேல்யூ b vector. Both ab vector and bc vector travels in the same line, which means a b c all the points lie in the same line. உடனே என்ன சொல்லலாம் தெரியுமா? ab vector தான் a vector இருக்குல்ல, a vector b vector or collinear or parallel. This is the condition. Which means நமக்கு எல்லாருக்குமே தெரியும் collinearனா என்னன்னு. All the points lie in the same line. இங்க மூணு பாயிண்ட் இருக்கு. a ன்னு ஒரு பாயிண்ட், b ன்னு ஒரு பாயிண்ட், c பாயிண்ட். All the points lies in the same line. இது ஒரு conditions. Can you able to follow this? அப்ப line along the இது ரெண்டு லைன் இருக்கு ab vector. Both are having the same direction bc vector. அது ரெண்டுமே ஒரே லைன்ல டிராவல் பண்ணுது. அதனால இது வந்து collinear அல்லது parallel சொல்லலாம். Next case. I am just taking a two lines a b vector. இது வந்து a vector travels in the same line. அதே போல இன்னொரு லைன் எடுக்கிறேன். Please listen carefully. That is called cd, traveling in the same directions. Then we can call it as a b vector. இப்போ நான் இதை வந்து எக்ஸ்டெண்ட் கூட பண்ணலாம். லைன் போயிட்டே இருக்கு இந்த லைன் de ன்ட்டு. இந்த ab வெக்டரும் cd வெக்டரும் parallel. Both the lines are parallel. If you extend along ஒரே டைரக்ஷன்ல போகணும். லைன் அப்படியே இருக்கணும், ஒரே மாதிரி போகணும். It is parallel or collinear. ரெண்டு கண்டிஷன். ஒன்னு இட்ஸ் லைஸ் ஆன் த சேம் லைன், அல்லது ரெண்டு லைனும் parallel-ஆ இருக்கணும். சரிங்களா? பாருங்க, இதே எக்ஸ்டென்ஸ் தான் ஏபியும் சிடியும் ஒரே மாதிரி இருக்கு. ஆனாலும் அந்த லென்த் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போலாம். ரெண்டு லைனும் parallel. புரியுதுங்களா? If all the points lie in the same line, if any two vectors are parallel, they supposed to have a same direction and same length. அப்பதான் அது வந்து parallel lines ன்னு சொல்ல முடியும். Okay? So now this is called parallel or collinear. If we can say parallel vectors or collinear vectors. உங்களுடைய எக்ஸசைஸ்ல இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்பான் 11th ஸ்டாண்டர்ட்ல. வெரி யூஸ்ஃபுல். நாளைக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் போடும்போது parallel vectorsல அந்த கண்டிஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப யூசுவலா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? இப்ப ரெண்டு வெக்டர் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு a வெக்டர் b வெக்டர்
ஆர் கொலினியர் அப்படின்னு சொன்னா வாட் இஸ் த கண்டிஷன் தெரியுமா? ஏ வெக்டர் ஈக்குவல்ஸ் டு ஸ்கேலார் சம் ஸ்கேலார் லாம்டான்றது ஸ்கேலார் இல்ல டீன் போட்டுங்க டி லாம்டான்றது சிம்பிள் யூஸ் பண்ணும் அதனால லாம்டா எடுத்துக்க லாம்டா பி வெக்டார் மியூ லாம்டாலாம் கான்ஸ்டன்ட்ஸ் சோ லாம்டா பி வெக்டார் இப்படிப்பட்ட கண்டிஷன் மேத்தமெட்டிக்கலி நீ ப்ரூவ் பண்ணினா then we can say it is a collinear a vector is equals to lambda b vector அப்போ some scalar into vector அப்போ ஒண்ணு இல்லமா இந்த லென்த் எடுக்கிறீங்க ab இதனுடைய வேல்யூ 2 அதே போல நான் இன்னொன்னு எடுக்கிறேன் லென்த் bc cd இதனுடைய மேக்னிட்யூட் வந்து 4 அப்ப நான் என்ன பண்ணலாம் cd வெக்டரை which is equals to modulus of cd vector which is equals to 2 times of ab vector some scalar into another vector அதனால இது வந்து parallel இது வந்து collinear parallelக்கும் collinearக்கும் ஒரே கண்டிஷன்ஸ் தான் டோன்ட் வரி அபௌட் தட் சரிங்களா நெக்ஸ்ட் நான் சொல்லும்போது வெக்டர்ஸ்ல கொடுத்துருவேன் சொல்லுமா சார் இந்த ரெண்டு வெக்டர்ஸும் parallel வெக்டர் தானே சார் collinear வெக்டர் கிடையாது தானே சார் எதுமா collinearக்கும் parallelக்கும் ஒரே கண்டிஷன் தான்மா parallel இந்த ரெண்டு வெக்டர்ஸும் collinear கிடையாது தானே சார் ஆமாமா parallel வெக்டர் வந்தாலே அது collinear தான் collinear ஏன் தெரியுமா collinear சொல்ல போறோம் இந்த வெக்டர் இருக்குல AB அதோடு கூட நான் உடன் சேர்க்கிறேன் இதே AB இது கூட CD எக்ஸ்டெண்ட் பண்ணுங்களேன் CD வெக்டர் இங்க மேல போகும் B வெக்டர் அப்ப அதே போல மாறிடும் அப்ப both the lines are same line சொல்லலாம் அப்போ condition for parallel and collinearனாலே the same condition we are going to follow புரியுதுங்களா ரெண்டுத்துமே ஒரே கண்டிஷன் தான் நெக்ஸ்ட் சார் ரெண்டு வெக்டர்ஸும் ஒரே லைன்ல இருந்தா தானே சார் அது collinear ஆமாமா ஃபர்ஸ்ட் போட்டு காமிச்சல உங்களுக்கு collinear தான் ரெண்டும் ஒரே லைன்ல தானே இருக்கு சார் அதுக்கு கீழ இருக்குது அது collinear கிடையாது தானே சார் these two lines are parallel your AB vector is parallel to CD vector சரிங்களா இந்த கண்டிஷன் சொல்றேன் ரெண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் நம்ம ஃபாலோ பண்ணலாம் collinear or parallel கண்டிஷன்ஸ் you can ரெண்டுத்துக்கு தனித்தனியா போட்டு காமிச்சனே collinearக்கு தனியா போட்டுருக்கேன் parallelக்கு தனியா போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா எஸ் சார் ரைட் நெக்ஸ்ட் ஒன் லைக் வெக்டார்ஸ் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ் ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைக் வெக்டார்ஸ் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ் இது ரொம்ப ஈஸி தான் புரியுங்களா டைரக்ஷன் ஒரே மாதிரி இருக்கு நீங்க டைரக்ஷன் ஒரே மாதிரி இருந்தாதான் அது வெக்டர் இப்ப பாருங்க நான் ரெண்டு டைரக்ஷன் எடுக்கிறேன் லைக் வெக்டார்ஸ் இந்த லைக் வெக்டார்ஸ்னா இப்ப ரெண்டு வெக்டார் இருக்குற A வெக்டார் and your B வெக்டார் both are traveling in the same directions ஒரே மாதிரி இருக்கு இப்ப C வெக்டார் இருக்கு டைரக்ஷன் இது எல்லாமே லைக் வெக்டார்ஸ் தான் any vector travels in the same direction then it is called அப்ப நீ டைரக்ட் இதுல இன்டினா போட்டுக்கலாம்னா it is a same direction then the vectors are said to be the A B vector A ன்னு ஒரு பாயிண்ட் B பாயிண்ட் எல்லாத்துக்குமே நான் சொன்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் இருக்கணும் அப்பதான் we can form the vectors this A vector and B vector are like vectors next unlike vectors next வந்து unlike vectors opposite direction நான் எடுக்கிறேன் A is the initial vector and B is the terminal vector this is your direction now C is the initial vector and D is the terminal vector now we can call it as a vector இது B vector ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் மேக்னிட்யூட் ஒரே மாதிரி இருக்கட்டும் அதே லைன் தான் போட்டிருக்கேன் அதே டிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்கேன் இங்கேயும் they are opposite to each other இல்ல டிஸ்டன்ஸ் மே வேரியா கூட இருக்கலாம் ஆனா only thing direction அப்போ opposite direction if shows the opposite direction then it is said to be a unlike vectors like vectorsனா direction ஒரே மாதிரி இருக்கணும் unlike vectorsனா different direction opposite directionல இருந்தாலே போதும் நெக்ஸ்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த எக்ஸசைஸ் தான் நமக்கு இந்த ப்ராப்ளம் இந்த போட போறது தான் எனக்கு 11th ஸ்டாண்டர்ட்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்லலாம் அதுக்கு பேர் அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டர்ஸ் ஹெட்டிங் போட்டுங்க அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டர்ஸ் அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டர்ஸ்னா அடிஷன் ஆஃப் வெக்டர்ஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் அதர் டிஃபரன்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் சரிங்களா அடுத்தது நெக்ஸ்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் வெக்டர்ஸ் so நான் இன்னைக்கு வந்து introduction about the addition and subtraction of vectors scalar multiplication மூணுத்தையும் எனக்கு சொல்லி தருவாங்க இதுக்கு முதலாவது புரியுதுங்களா triangle law of additions first நான் படிக்க போறது triangle law of addition I want everyone to be listen carefully
இதுக்கப்புறம் நீ இதை பத்தி திரும்பி பார்க்கவே கூடாது, ஒரு காலமும் இதை பத்தி யோசிக்கவே கூடாது எப்படி இது ஃபார்ம் ஆகுது வெக்டார்னு. நான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன், தட் இஸ் கால்டு ஏ வெக்டார். இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன், பி வெக்டார். இட் ஃபார்ம்ஸ் a vector a to b. listen carefully, a vector to b vector. இதனுடைய வேல்யூவை I am just taking a vector. So I am choosing b as a initial vector and making a c as a terminal vector. I am giving the same direction. I am giving this as b vector. சரிங்களா? இப்போ a to b, அதுக்கப்புறம் b initial point c. எனக்கு என்ன வேல்யூ வேணும்? a ல இருந்து b யும் b to c யும் வேணும். அப்ப இத டைரக்டா நான் எப்படி பண்ணலாம்னா, இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் இனிஷியல் பாயிண்ட்டையும் ஃபைனலா கிடைச்ச டெர்மினல் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றேன். இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ண போறேன். நல்லா கவனிச்சீங்க. இதுதான் இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு வெக்டார், இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு வெக்டார். இப்போ இது ரெண்டும் தேவைன்னா இந்த இனிஷியல் பாயிண்ட்டையும் இந்த சியை தெரிஞ்சு அதை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப என்ன அர்த்தம்னா, இந்த ஏபி வெக்டர் ஏசி வெக்டர் இருக்கு இல்லையா, நல்லா கவனிக்கணும். இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அதுதான். வெக்டர் லா ஆஃப் அடிஷன் உடைய ஐடியாவை சொல்லி தர போறேன். ஏசி வெக்டர்னா ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். ஏசி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர். அப்ப ஏசி வெக்டர் உடைய மதிப்பை எப்படி போலாம்னா, which is equals to a vector plus b vector. அப்ப ஏசி வெக்டர் எப்படி சொல்றோம்னா a vector plus b vector. டைரக்ஷன் எப்படி இருக்கு? a ல இருந்து c போதா, c ல இருந்து a வருதா? What is the direction here? A to C. Therefore, we have to put the direction here. See, A to B means the direction like this. B to C means they are traveling in the same direction. But இங்க பாருங்க, opposite direction இருக்கு. A to C, that A is initial point, C is the terminal point. So that we want to find out AC vector. இதுதான் vector law of addition. அப்ப AC vector கண்டுபிடிக்கணும்னா AB vector plus BC vector. இங்க நீ ஒரு அடையாளம் கண்டுபிடிச்சிடணும். முடியும் போது இனிஷியல் வெக்டரா இருந்தது டெர்மினல் வெக்டரா இருந்தது இனிஷியல் வெக்டரா மாறிடும். இந்த கண்டினியூட்டி இருந்தாதான் பிபி இந்த வெக்டர்ஸ் சேமா இருந்தாதான், அந்த பாயிண்ட்ஸ் ஆர் சேமா இருந்தாதான் நீ இதை ஆக்ட் பண்ண முடியும். அப்ப ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் வெக்டர் லா ஆஃப் அடிஷன் மீன்ஸ் ஏபி வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர் ஈக்குவல்ஸ் டு ஏசி வெக்டர். இப்போ நான் என்ன பண்றேன், ஒரு சப்போஸ் ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க இல்ல, இது ஏ, இது பி, இது சி. எப்பொழுதும் போல இதுக்கு ஏ வெக்டர், இதுக்கு பி வெக்டர்னு கொடுத்துட்டேன். Here they are traveling the same directions. பாருங்க, இப்போ direction. இப்போ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கும்? யாரனா ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாழினி 0. இதனுடைய வேல்யூ 0. minus a vector plus b vector. Very good. Minus of a vector plus b vector. இது அப்படியே பாருங்களேன். இதேதான் initial to terminal. Now the terminal is converted to initial to c. அப்ப initial, total initial to final terminal. ஆரம்பத்துல இருந்து கடைசி முடியறவர் தான் இதனுடைய அடிஷன். தட் இஸ் கால்ட் அடிஷன் ஆஃப் இது. அப்போ இது ஆப்போசிட் டைரக்ஷன், ஏ பிளஸ் பி. இது ரெண்டு எல்லாமே டிராவலிங் இன் த சேம் டைரக்ஷனா, இதனுடைய வேல்யூ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர். சரிங்களா? நான் இந்த வெக்டரை சி வெக்டர் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கிறேன், ஏ வெக்டர் பி வெக்டர் சி வெக்டர். இப்போ இந்த வெக்டர்ல எல்லா சைட்ஸையும் ஆட் பண்றேன். அதாவது ஏபி வெக்டர் plus BC vector plus CA vector. AB vector உடைய வேல்யூ A vector, BC vector உடைய வேல்யூ B vector, AC vector உடைய வேல்யூ C vector, which is equals to A vector அப்படியே இருக்கும், A vector plus B vector. C vector உடைய வேல்யூ என்ன இருக்கு? minus of A vector plus B vector. இது ரெண்டுத்துக்கு the answer is 0 vector. அப்போ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரிமார்க்க நான் தெரிஞ்சுக்கிறேன், ஒரு இம்பார்ட்டன்ட் தியரமா தெரிஞ்சுக்கிறேன். if the triangle is ABC having the sides A vector, B vector, C vector, in according to vector law of addition, triangle law of addition, your A vector plus B vector plus C vector, C vector. நீ வந்து till your life end, ஒருவேளை நீ ப்ரொஃபஸரா போயிட்ட, இல்ல ஒரு டியூட்டரா போயிட்ட, இல்ல எங்கேயாச்சும் ஒரு சயின்டிஸ்டா போற, இல்ல ஏதாவது ஒரு மேத்தமெட்டிஷியனா நீ போற, ரிசர்ச் சென்டர்ல போற, இந்த மாதிரி ரிசர்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வெக்டர்ல we have a 3 sides in any vector law of addition. We have 3 sides AB, BC, C. அதுக்கு என்ன பண்றீங்க, A B C னு இனிஷியல் போட்டுட்டேன், வெக்டர் கொடுத்துட்டேன். then the total sum is always equal to 0. நீங்க எப்படி sides of the angle, sorry, angles of the triangle equal to 180 சொல்றியோ, வெக்டர்ல sum of the sides of the triangle is always equal to 0 vector.
Very important theorem, the first theorem they are going. Any doubt in this? Any doubts? Sir, சொல்லுமா. நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண எக்ஸாம்பிள்ல ஆட் பண்ண டிஃபரண்ட் ஆன்சர் வரும்ல சொன்னா. என்னம்மா ஆட் பண்ணா? கேக்கல, சரியா கேக்கல, ப்ளீஸ். அகைன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் ட்ரையல் பண்ணீங்கல்ல, அதுல நம்ம ஆட் பண்ண 2a + b. A வெக்டர் ஃபர்ஸ்ட் இதுல கேக்குறீங்க. நல்லா கேள்வி கேட்டிருக்கீங்க. எனக்கு பிரேக் ஆகுது. பரவாயில்ல, புரிஞ்சுட்டேன் நானு. சார் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க ஆட் பண்ணும்போது 2a வெக்டார் + 2b வெக்டார் தானே வரும்னு கேட்டேன். கரெக்ட், அதுதானே உங்களுடைய கேள்வி? ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிள் படி ஆட் பண்ணா அப்படிதானே வரணும். எஸ் சார். எஸ். பட் a to b, b to c டைரக்ஷன் சேமா இருக்கு. ஆனா இங்க c to a வரணும்ல. ஆனா a to c தானே இருக்கு. அப்பதானே டைரக்ஷன் ஆட் பண்ண முடியும். இப்போ என்ன ஆயிடும்னா டைரக்ஷன் ஆப்போசிட்ல இருந்தா என்ன சொல்றேன் இங்க இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் யுவர் ab வெக்டார் + bc வெக்டார் + ca வெக்டார்னா இது ரெண்டும் ஒரே டைரக்ஷன்ல டிராவல் ஆகுது. a வெக்டார் + b வெக்டார். இது ஆப்போசிட்ல பண்றதுனால இது மைனஸ்ல வந்துருமே. நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும்போது we have to put minus. ab வெக்டார்ன்றது ba வெக்டாரா மாறணும்னு சொன்னா புரியுதுல? ஓகேவா? அதுதான் 0. எப்படி பண்ணாலும் அதே தான். Now it's clear, right boys? Boys, Kamalam? Yes sir. Yes sir. Right, Yes, okay. Yes. Okay ma. Next, the next வந்து என்னன்னா அடுத்தது வந்து parallelogram. Next பாருங்க parallelogram. Parallelogram. Vector law of parallelogram. Vector law of parallelogram. Parallelogram. ஸோ பாருங்க, நான் இப்போ இதே போலதான் நான் இது parallelogram வரைய போறேன். இது A, இது B. ஸோ இது C, B, C. எனக்கு இதே ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் parallelogram. சப்போஸ் நான் டைரக்ஷன் AB வெக்டார்னா இதுவும் A வெக்டார் B வெக்டார். இது BC வெக்டார B வெக்டார் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்க, இப்போ parallelogram நான் வரைகிறேன். இது வந்து C, இது D. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. AB வெக்டார் A வெக்டார்னா அதே என்ன இருக்கணும்? DC வெக்டார்னா A வெக்டார் மாறி போட்டுன்னா அது -A வெக்டாரா வரும். அதே போல இங்கேயும் இது B வெக்டார்னா அதே AD வெக்டாரும் B வெக்டார். இந்த டைரக்ஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும். இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷனும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த டைரக்ஷனும் ஒரே மாதிரி. நடுவுல என்ன பண்ண போறேன்? டயகனல்ஸ் போட போறேன். ஒரு டயகனல் மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ இது இனிஷியல் டு டெர்மினல். Now the B has changed to initial to terminal. அப்ப நான் இந்த ரெண்டு வெக்டாருக்கும் பொதுவா எதை கண்டுபிடிக்கலாம்? AC வெக்டார். AC வெக்டார்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். which is equals to A vector plus B vector. அப்போ இங்க the resultant vector is diagonal. Your AC is nothing but diagonal. அப்போ நான் parallelogram ரெண்டு ட்ரையாங்கிளை டிவைட் பண்ணிட்டேன். இதே போல பாருங்க, இந்த AC வெக்டார்னா இதனுடைய வேல்யூ பிளஸ் இதனுடைய வேல்யூ. அப்ப B வெக்டார் பிளஸ் A வெக்டார் ரெண்டுமே ஒண்ணுதான். So அப்போ if I take the parallelogram, அதனுடைய diagonals தான் it will give a resultant vectors. புரியுதுங்களா? இதுதான் வெக்டர் லா ஆஃப் parallelogram உடைய ஐடியா. சோ இங்க வந்து நான் என்ன பண்ணுவோம்? சைடு கிடையாது, இது டயகனல். ட்ரையாங்கிள்ல சைட்ஸ் ஆட்டும். இப்போ நான் நடுவுல ஒரு டயகனல் போட்டா ரெண்டு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிடுதுல. we can apply the vector law of addition here. Okay, this is called vector law of parallelogram. அடுத்து நெக்ஸ்ட் polygon law of parallelogram, sorry, vectors. Polygon law of vectors. Polygon law of vectors. உங்க எல்லாருக்கும் தெரியும் பாலிகன்னா செவரல் சைட்ஸ், மினிமம் இட் ஹஸ் 3. அப்பதான் அது க்ளோஸ்டு சர்ஃபேஸா மாறும், க்ளோஸ்டு ஏரியாவா மாறும். n இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எத்தனை வேணா இருக்கலாம். நான் ஒரு 6 சைடட் பாலிகன் எடுக்கிறேன். 1 2 3 4 5 6 6 சைடட் பாலிகன். நான் இனிஷியல் பாயிண்ட் வந்து இதை வச்சுக்கிறேன். திஸ் பாயிண்ட் இதை என்ன பண்ணலாம்? A, இதை வந்து B, இதை வந்து C, இதை வந்து D, இது வந்து E, இது வந்து F. இது வரைக்கும் வச்சுங்க. இப்போ AB வெக்டார், அத வந்து A வெக்டார், BC வெக்டார் B வெக்டார், CD வெக்டார் C வெக்டார், DE வெக்டார் D வெக்டார், EF வெக்டார் E வெக்டார். I want to find out this AF வெக்டார். எனக்கு AF வெக்டார் தேவை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன்,
நல்லா கவனிச்சிங்க. இனிஷியல் டு ஃபைனல். ஃபைனல் இனிஷியலா போகும்போது இன்னொன்னு டெர்மினலா மாறிடுது. அப்போ இங்க இருந்து இந்த ஏசியை நான் கண்டுபிடிக்கலாம். anyone from girls side, what is AC vector? A vector plus B vector. இப்போ நீங்க நல்லா தரவாயிட்டீங்க. வெக்டர் லா ஆஃப் அடிஷன்ல தரவாயிட்டீங்க. அடுத்தது அதே போல A to D. யாரா சொல்ல முடியுமா? AD வெக்டர் இனிஷியல் பாயிண்ட் இஸ் A vector plus B vector plus C vector. வெரி குட். A வெக்டர் plus B வெக்டர் plus C வெக்டர். அடுத்தது A to E. A to E ன்னு சொல்லும்போது இதுதான் உங்களுடைய AD plus D. அப்போ A plus B plus C plus D. அடுத்தது நெக்ஸ்ட் லாஸ்டால A to E. நெக்ஸ்ட் வந்து என்னன்னா எனக்கு தெரிய வேண்டியது A to F. அப்ப A to F னா இதனுடைய வேல்யூ AF வெக்டர்னா A வெக்டர் plus B வெக்டர் plus C வெக்டர் plus D வெக்டர் plus E வெக்டர். அப்போ பாலிகன் லா ஆஃப் வெக்டர்ஸ் தேவையான எத்தனை சைட்ஸ் இருக்கோ அந்த சைட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது சம்ஸ். புரிஞ்சுச்சா? சப்போஸ் இதனுடைய ஆன்சர் A வெக்டர், B வெக்டர், C வெக்டர், D வெக்டர், E வெக்டர். The final side, the last side of the polygon is nothing but the sum of the other sides of the polygon. இது 6 sides கொடுத்திருக்கான். அதனால எல்லா சைட்ஸ் 5 sides ஆட் பண்ணேன். அப்போ n sides கொடுத்திருக்கான்னு வெச்சீங்க. sum of the n minus 1 vector. 8 sides வச்சிருக்காங்க. sum of the 7 sides given. இதுதான் polygon law of vector. Can you able to follow this? போலாம் அடுத்ததுக்கு. Yes sir. Yes sir. Yes sir. Right, next one. The next vector is difference of vectors. Now parallel law of vectors law பார்த்தோம். அதுக்கு அடுத்தது வந்து polygon law of vectors பார்த்தோம். இப்போ difference between two vectors. Difference between two vectors. Okay, so difference between two vectors. கொஞ்சம் நல்லா கவனிக்கணுங்க. difference between two vectorsல you have to listen carefully. ரைட்டா? எப்பொழுதும் நம்ம எடுக்கிற மாதிரி தான் நம்ம போட போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம எடுத்து நம்ம போடலாம். A வெக்டார், B வெக்டார் அந்த மாதிரி எடுத்து நம்ம போடலாம். சரிங்களா? ரைட். இதுக்கும் அந்த parallelogram நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? நான் என்ன பண்றேன்? A to B. இது A வெக்டார், இது B வெக்டார். இத A வெக்டார்னு எடுத்துக்கிறேன். போன வாட்டி மாதிரி இது B ல இருந்து C வெக்டார். B to C. கீழே கூட இருக்குங்க. நான் பிரச்சனை இன்னும் கிளியரா சொல்றேன். இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னா உங்களுக்கு புரியும். AB வெக்டார். You can take this as A slanting one which is equals to B வெக்டார், B to C. நான் என்ன பண்றேன்? இதே அளவுக்கு இன்னொன்னு வரைகிறேன். இது A B C D இல்லையா? இத வந்து எடுக்கிறேன். இதனுடைய வேல்யூ என்ன இருக்கோ அதே தான் இதனுடைய வேல்யூவும் இருக்கும். சரிங்களா? சோ இதனுடைய வேல்யூ என்ன இருக்கோ அப்போ இது டைரக்ஷன் traveling in the same side which is equals to B vector. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. What is the கேள்வி அப்படின்னா B ல இருந்து the same distance இதே அளவு B ல இருந்து நான் இன்னொரு பாயிண்ட் எடுக்கிறேன். the same distance இதனுடைய வேல்யூ 3 னா the same distance length I am drawing another line below this P. I am just putting this point as E, BE. இப்போ இந்த B வெக்டர் என்ன வரும்? anybody? the same distance. கேக்குதா? சொல்லுங்கம்மா. BC vector minus is B vector. very good. Minus B because the same magnitude travels in the opposite direction. அதனால இது வந்து minus B vector சொல்றோம். இப்போ now listen carefully. The direction பாருங்க. AB vector is A. Your BE vector is equals to minus B. சரிங்களா? இந்த டைரக்ஷனை மாத்தி போட்டோம்னா AB வெக்டர்னா இந்த டைரக்ஷன் AB வெக்டர். எனக்கு தேவை I want to find out this point E. Now your A is called the initial point and E is called the final point. அப்போ
initial to terminal. Now your terminal is becomes A initial vector minus B initial vector. to very good. Appo a vector minus b vector. This is called difference between two vectors. இதே இதுவை நான் உங்களுக்கு இங்க போட்டு காட்டுறேன். இப்போ இங்க ஒன்னு எக்ஸ்டெண்ட் பண்றேன், புரியுதுங்களா? அதே போல இங்க I am just introducing this. The same length இங்க பாருங்க நான் எக்ஸ்டெண்ட் பண்ண போறேன். இதே எப்படி நான் கீழே மைனஸ் பி வெக்டர் சொல்லணும், அதே போல டிசி வெக்டார் இதனுடைய வெக்டர் என்ன இருக்கும், இது பி வெக்டர், அதே அளவு நான் பி வெக்டர் இங்க பண்றேன், ப்ரொடியூஸ் பண்றேன். இப்போ இங்க ஏ வெக்டர்னா கண்டிப்பா இங்கேயும் ஏ வெக்டர். அப்போ இதனுடைய வேல்யூ என்ன ஆயிடும், DEF. இந்த DF வெக்டர்னா இருக்கும் வெரி குட் A வெக்டர் plus plus. This is addition of vectors. This is a difference of two vectors. So இதுதான் two vectors. அப்ப difference சொன்னா minus means it is opposite directions. அப்போ A vector plus minus B vector, that can be written as A vector minus B vector. Please take down. Next, scalar multiplication. The next one is scalar multiplication. It always depends upon the magnitude. நான் பாருங்க இங்க இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் திருச்சிக்கு நான் எக்ஸாம்பிள் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல எடுத்துக்கிறேன், ஒவ்வொரு டோலுக்கும் 50 கிலோமீட்டர்ஸ். அப்போ நான் ஏ டு பி, சென்னை டு திண்டிவனம்னு வச்சுங்க, அதான் பி. இதனுடைய வெக்டர்ஸ் ஏ வெக்டர், சரிங்களா? இதே அளவு டிராவல் பண்ண முடியும், அடுத்த டோல் வருது. அப்போ மொத்த டோட்டல் டோல், அப்போ நான் என்ன பண்றேன், அதே ஏ பாயிண்ட்ல இருந்து செகண்ட் டோல்ல நான் மீட் பண்றேன். இவரு பி, இவரு சி. அதே அளவு இங்க என்ன இருக்கோ அதே அளவு தான் இங்க. அப்போ the same A vector, very good, 2A vector. இதே போல 10 டோல் வருது, all the distance are equal, then I can say 10A vector. அப்போ ஒரு ஸ்கேலார் k இருக்குன்னா அதோட மல்டிப்ளை பண்ணா KA வெக்டார். இங்க இதே போல இதுல பாதி இருக்குன்னா AB வெக்டார்ன்றது பாதினா AC இதுக்கு அப்படியே குறைவு பாதி. இதனுடைய மேக்னிடியூட் வந்து இது சப்போஸ் இதனுடைய மேக்னிடியூட் 10 னா இதனுடைய மேக்னிடியூட் 5 இருக்கு. ஒண்ணே I can say AC vector is equals to 1/2 AB vector. அப்ப நீங்க என்ன சொல்லலாம், இந்த two lines are collinearனு ஈஸியா சொல்லிடலாம். புரியுதுங்களா? இது ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன். ஏதோ ஒரு ஸ்கேலார் கேவா இருக்கட்டும், லாம்டாவா இருக்கட்டும், டிஆ இருக்கட்டும், பிஆ இருக்கட்டும், அது இன்னொரு வெக்டரோட சம்பந்தமா இருந்துச்சுன்னா ஸ்கேலார் இருந்தா then it is called as scalar multiplication. The very important one is next one. இதுதான் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இததான் போடுவோம். இது ஃபார்முலானா ப்ராப்ளம்னா இதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் அ வெக்டர், பொசிஷன் வெக்டார்ஸ். இப்போ இந்த பொசிஷன் வெக்டார்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா, இவ்வளவு டெர்மினல் இனிஷியல் சொன்னேன், அது எங்க வேணா இருக்கலாம் இனிஷியல் பாயிண்ட்ஸ் இதுன்ட்டு. இந்த பொசிஷன் வெக்டார்ஸ் பொறுத்த வரைக்கும் இனிஷியல் பாயிண்ட் should be the origin. Please remember that, keep it in your mind. For the position vectors, the initial point should be the origin, O. Suppose I am taking from O to A, OA vector, I am just taking the point, O ல இருந்து நான் பண்றேன் A vector, OA vector. Next அதே போல A ல இருந்து ஒரு வெக்டர் நான் B vector போடுறேன், O ல இருந்து another terminal vector B. Suppose when the initial point is origin, that is called 0, the terminal point may be different. A OA vector, which means பார்த்தோனே சொல்லலாம் இது வந்து position vectors. I am taking this as A vector. O to B, your O is called origin, nothing but the initial point வந்து origin, தொடக்க புள்ளி origin. Origin எப்பவுமே அந்த பாயிண்ட் என்ன இருக்கும் 0,0. அடுத்து to B னா B vector. Then what is AB vector? See the directions, A vector and B vector. I want to find out this AB vector. I want to find out the AB vector. இப்போ இந்த AB வெக்டரை எப்படி கண்டுபிடிக்கலாம்? வெக்டர் law of addition, that is a triangle law of vector addition. நான் சொல்லி கொடுத்தேன். minus A vector plus B vector. Very good. பாருங்க இப்போ O to A, A to B, this is initial. Now initial transform to A, B. எனக்கு தேவை OB வெக்டர். அப்போ OB வெக்டர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னா வெக்டர் law of addition, triangle law of addition படி I can say OA vector plus என்ன சொல்வீங்க AB vector. இதுதான் கண்டிஷன். இதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்து பிகினிங்ல போட்டேன். ட்ரையாங்கிள் law of addition சொல்லி போட்டு கொடுத்தேன் உங்களுக்கு.
வெக்டர் ட்ரையாங்கிள் லா ஆஃப் வெக்டர் அடிஷன் இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் லாவை தான் யூஸ் பண்ணும். வாட் இஸ் ஓபி வெக்டர் இயர்? பி வெக்டர். வாட் இஸ் ஓஏ வெக்டர் இயர்? ஏ வெக்டர். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஏபி வெக்டர். அதுதான் கண்டுபிடிக்க போறீங்க. யுவர் ஏபி வெக்டர் இஸ் ஈக்குவல்ஸ் டு பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். அப்போ பி வெக்டர்னா ஓபி வெக்டர், ஏ வெக்டர்னா ஓஏ வெக்டர். ஆல்வேஸ் ரிமெம்பர் தட் whenever I take the position vector for A means that is small a vector. Position vector means B means B vector. இப்படி எடுத்து பாருங்க, ஈஸியா இருக்கும் ப்ராப்ளம். Position vector of C means C vector. Position vector of D means D vector. Position vector of G means G vector. அப்போ the initial point starts from the origin. அப்போ usually generally we have AB vector triangle இருக்கு. Suppose we have a triangle, right, from the origin O, A, B, then we can find AB vector is OB vector minus OA vector. சரிங்களா? some origin position vectors கொடுத்திருந்தா, இப்போ suppose BC vector கொடுத்திருக்கான், அப்போ origin ல இருந்து போகுது OC vector minus OB vector. DE vector இருக்கு, அப்போ I can say OE vector minus OD vector. இதுதான் ஃபார்முலா மாதிரி. இதான் நான் I am going to oftenly I am going to use this position. எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா position vector எப்படி வந்துச்சுன்னு? position vector ஏன் AB vectorனா அது OB vector OA vectorனா position vector என்றாலே the initial point is origin 0 O, terminal point may be anything. அப்ப initial point எப்பலாம் வந்து originல இருக்குதோ அந்த வெக்டாருக்கு பேரு position vector. அப்ப position vector எப்படி கண்டுபிடிச்சா? இப்போ சப்போஸ் நான் DEF அப்படின்னு எடுத்துக்கிறேன். O DF. எனக்கு DF வெக்டர் தேவை. என்ன பண்ணலாம்? OF வெக்டர் மைனஸ் OD. ஃபர்ஸ்ட் OF ஃபர்ஸ்ட் F வெக்டர் போட்டுக்கணும், அதுக்கு அப்புறம் OD வெக்டர். பின்னாடி என்ன வருதோ அதான் PQ வெக்டர். Anybody from boys side, how can you write OQ vector minus OP vector? Very good. OQ vector minus OP vector. சரியா? தரவு வைட்டீங்க. Very good. Next some properties of these vectors. சரிங்களா? அதுல கம்யூட்டேட்டிவ் இருக்கு, அசோசியேட்டிவ் இருக்கு. பாத்தீங்களா? சரி, ஃபர்ஸ்ட் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு வச்சீங்களேன். பிராக்கெட் suppose we have three vectors, A vector, B vector, C vector னு வச்சீங்க. Suppose we have three vectors, A vector, B vector, C vector. மியூட் பண்ணுங்க. மூணு வெக்டர் இருக்குன்னா A vector plus B vector plus C vector. then bracket change பண்றீங்க, A plus B plus C, it is equals. இதான் associative. Next, this is associative property. Next, commutative. The next one is commutative. இந்த commutative property அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா A vector plus ரைட்டா B vector is equals to B vector plus A vector. இருக்குமா? இப்ப மாத்தி மாத்தி ஆட் பண்றீங்க commutative-னா. எஸ், ரெண்டுமே it holds. டிக் போட்டுங்க. Definitely they are equal. நெக்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா. அதாவது ரெண்டு இருக்கு, இன்டர்னல் டிவிஷன் அண்ட் வந்து எக்ஸ்டர்னல் டிவிஷன். உங்களுக்கு டெரிவேஷன் வேணுமா? ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலால இன்டர்னல் டிவிஷன் நான் சொல்ல போறேன். சரிங்களா? நான் டயக்ராம் போட்டு காட்டுறேன், எப்படின்னு பாருங்க. O is the origin, starting point. We have a two vectors. One வந்து A, OA vector. We can take this as A vector. Another one we can take this as B, B vector. Now you join this AB. From the origin O, we are producing a point P. In the P என்ற பாயிண்ட் AB என்ற வெக்டரை, இந்த P என்ற பாயிண்ட் AB என்ற வெக்டரை divides internally in the ratio m:n. டெரிவேஷன் வேணும்னா நான் போடுறேன், ஜஸ்ட் 2 minutesல போட்டுடலாம். ஓகே ரைட். ஒரு 3 marksல கேட்கிற அடிக்கடி செக்ஷன் ஃபார்முலா, மோஸ்ட்லி அதுவும் இன்டர்னல் டிவிஷன் தான் கேட்கறான். இப்போ இதனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னா, இப்போ O the origin, A vector, B vector be 2 points. Let P be the point which divides the line segment AB vector in the ratio m:n. இப்போ இந்த A vectorன்றது பொசிஷன் வெக்டரா இருக்கு, B vectorன்றது
another position vectors, then என்ன தெரியுமா, இந்த OP வெக்டர் இருக்கு இல்லையா, இந்த OP வெக்டர் என்ன எடுத்துக்கலாம்னா, இந்த OP வெக்டர் இதை வந்து ஆர் வெக்டர்னு எடுத்துக்கிறேன். என்ன பண்றேன், இந்த OP வெக்டர் ஆஃப், அப்ப இந்த டயகிராம், இந்த ட்ரையாங்கிள் வந்து OA வெக்டர் A வெக்டர் ஆகும், OB வெக்டர் B வெக்டர் ஆகும், OP வெக்டர் ஆர் வெக்டரை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த டயகிராம்ல நான் சொல்லிட்டேன், நான் சொன்ன கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கிளியரா புரியும்னு நினைக்கிறேன். T டிவைட்ஸ், ஏற்கனவே நம்ம இதுல போட்டிருப்போம், அல்ஜிப்ரால 9th ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட்ல செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னலி எக்ஸ்டர்னலி, அதேதான் வெக்டார்லயும். இது எப்படி டெரைவ் பண்றதுன்னு பாருங்க. So now P divides AB vector in the ratio m is to n. சரிங்களா? Then what is the condition அப்படின்னா, your R vector is equals to m B vector plus n A vector, m B vector plus n A vector divided by m plus n. Okay, m B vector plus n A vector divided by m. இதை தான் நான் ப்ரூவ் பண்ணணும். This is the section formula internal division. எக்ஸ்டர்னல் ஒண்ணும் இல்லை, அப்படியே சிம்பிள் மாறும், அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, O தான் ஆரிஜின் and the OA and OB are position, அதுதான் எடுத்துட்டேன். OA vector equals to A vector, OB equals to B vector and OP equals to B vector. இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் m is to n ரேஷியோல டிவைட் பண்ணுது. அப்ப நான் என்ன பண்ணலாம்னா, மாடுலஸ் ஆஃப் AP வெக்டர் divided by modulus of, மாடுலஸ்னா ஏன்னா மேக்னிடியூட், so the magnitude value is equals to same, which is equals to m divided by n. ஏன்னா AP உடைய மாடுலஸ் m ஆகும், BP உடைய மாடுலஸ் n. ஏன்னா ஒரே டைரக்ஷன்ல போடுற ஏரோ மார்க் பாருங்க, ஒரே மாதிரி தான் இருக்கு. A to B, A ல இருந்து P உடைய வேல்யூ m, அதுக்கு தான் அது மேக்னிடியூட் போடும். when we cross multiply இத பண்ணீங்கன்னா n into mod of AP vector, modனா magnitude alone, மாடுலஸ் அதுக்கு பேரு, வெக்டரை குறிக்காது. இந்த மாதிரி ரெண்டு கோடு போட்டீங்கன்னா அது வெக்டர் வராது, ஒன்லி த மேக்னிடியூட், அளவு மட்டும் தான் எடுக்கும். புரிஞ்சுதா? அதே போல m into, புரியலன்னா தயவு செய்து கேளுங்க, MB வெக்டார் which is equals to MB வெக்டார். பட் நமக்கு என்ன தெரியும், இந்த AP வெக்டாரும் PB வெக்டாரும் பாருங்க டைரக்ஷன் எப்படி இருக்கு, travels in the same direction. அப்ப ஒரே டைரக்ஷன் இருக்கிறதுனால என்ன சொல்லலாம், இந்த மாடுலஸ் ஆஃப் வெக்டாரும் ஒரே டைரக்ஷன் ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணலாம், n AP vector, because AP and BP travels in same direction, m into PB vector, m into PB vector. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, AP வெக்டர் கொடுத்தாச்சு, நமக்கு தெரியும் O is the origin. அப்போ OA வெக்டர், OB வெக்டர், OP வெக்டர் ஆர் பொசிஷன் வெக்டர். சரிங்களா? பாய்ஸ் சைடுல சொல்லுங்கப்பா, AP வெக்டர் எப்படி போடலாம்? ஏன்னா OP வெக்டர், OA வெக்டர் ஆர் பொசிஷன் வெக்டர்ஸ். இப்போதான் just now I teach you. OP vector minus OA vector. Very good. OP vector minus OA vector. M into PB vector எப்படி போடலாம்? OB vector minus OP vector. But we have taken the values of OA, OB, OP. இங்க எடுத்துட்டோம். N into OP vector is R vector. OA vector is equals to A vector. M into OB vector B vector minus M into R vector. Now multiply N R vector minus NA vector, MB vector. Sir, M into R வந்து. Sir, வெறும் R vector. R vector தான், sorry பா. இப்போதான் M into R vector வரும். Bring this M minus MR vector this side. MR vector plus NR vector is equals to MB vector plus NA vector. If you take R vector common, we'll get M plus N equals to MB vector plus NA vector. I want only the R vector and the ratio that they have OP vector. Your R vector is OP vector, which is equals to MB vector plus NA vector divided by M plus N. True, Aisha? 3 more question. Kepa, verify the section formula. அல்லது இப்படி கேட்பான், prove that if OP point divides AB in the ratio M is to N, then R vector is equals to MB vector plus NA vector by M plus N. R க்கு பதிலா OP vector னு கேட்பான். இல்ல சம்டைம்ஸ் இப்படியே கொடுத்துறான், செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷன், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் த செக்ஷன் ஃபார்முலா இன்டர்னல் டிவிஷனா இதுதான். நம்மளுக்கு ப்ராப்ளத்துக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? ப்ளீஸ் டேக் டவுன் ஆர் வெக்டர். எனி டவுட்ஸ் இருந்து ஒன்னதாடி சொல்லட்டுமா? ஐ எம் ஜஸ்ட் டிராயிங் ஓன்றது ஆரிஜின். ஓல இருந்து ஐ எம் ப்ரொடியூசிங் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். OA வெக்டர்னா ஏ வெக்டர், OB வெக்டர்னா பி வெக்டர். நவ் ஐ எம் ஜாயினிங் ஏ அண்ட் பி. வில் கெட் அனதர் லைன் AB வெக்டர் டிராவல்ஸ் இன் த சேம் டைரக்ஷன். Pன்னு ஒரு பாயிண்ட் வைக்கிறேன் ஏபில, அது என்ன பண்ணுது, AP டிவைட்ஸ் M is to N. AP உடைய வேல்யூ M ஆகும்,
பிபி உடைய வேல்யூ என்ன ஆகும். ஃப்ரம் ஓல இருந்து பி போனா அதுவும் பொசிஷன் வெக்டார் தான், அந்த ஓபி வெக்டார் ஆர் வெக்டார் சொல்லிட்டேன். இப்போ நான் என்ன சொல்லணும்னா ஏபி வெக்டார் அதாவது மேக்னிடியூட் அதனுடைய வேல்யூ பிபி வெக்டார் அதனுடைய வேல்யூ mn. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா we'll get n into AP vector m into PB vector. So now it is travels in the same direction. அதனால மேக்னிடியூடும் உன்னுடைய வெக்டரும் சேமா இருக்கும். அப்ப என்ன பண்ணலாம், மேக்னிடியூட் ரிலீஸ் பண்ணிடலாம். n into AP vector PB, ஏன்னா they are travels in the same direction. இதனுடைய லென்த் இதுவும் ஒரே மாதிரி டிராவல் ஆனா இது ரெண்டுத்துடைய வேல்யூ சேம் தான் அப்ப வெக்டர். அதனால நான் என்ன பண்ணிட்டேன், AP வெக்டர் MB வெக்டர். AP வெக்டர் நான் ஏற்கனவே எப்படி பொசிஷன் வெக்டர்ல போனோம் சொன்ன OP minus OA, PB வெக்டர் OB minus OP. OP வெக்டருடைய வேல்யூ R வெக்டர், OA வெக்டருடைய A வெக்டர், OB வெக்டருடைய B வெக்டர் R வெக்டர். சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா we'll get the answer is R vector is equals to N vector. இதே செக்ஷன் ஃபார்முலால இன்டர்னல் டிவிஷனுக்கு பதிலா எக்ஸ்டர்னல் டிவிஷன், இந்த Pன்றது வெளியே இருக்கு, இப்ப இங்க இல்ல, this P is here, it divides in the ratio M is to N. சரிங்களா, இந்த P வந்து இங்க இருக்கு OB வெக்டர். சரிங்களா, P divides outside. அப்ப நான் என்ன பண்றேன்னா M is to N. ஒரு AP இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு இல்லையா, இதனுடைய வேல்யூ M, BP இதனுடைய வேல்யூ N. So P divides AB outside the AB externally. அப்ப what is your R vector, OP vector? Your OP vector is equals to 1 அல்ல, the same thing MB vector minus NA vector divided by M minus N. This is called external division. போன வாட்டி போட்டது internal division. So P divides the vector AB vector MS to N rational externally, then this is the formula. If it is internally, this is the formula. Now we are going to do some problems. If D and E, so now I am going to do some problems which is in your textbook. புரியுதுங்களா, இது வந்து உங்க 11th standard exclusively. புரியுதுங்களா, exclusively this is useful for 11th standard. ஃபர்தரா நான் எப்படி டெக்னிக்கலா எப்படி இதை என்ட்ரன்ஸ்ல யூஸ் பண்ண போறேன்னு பின்னாடி சொல்லி தரேன். இன்டெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ்னு போடும்போது சொல்லி தரேன். இப்போ உங்களுக்கு 11th ஸ்டாண்டர்ட் ஃபோக்கஸ் பண்றேன், முதல்ல அதை முடிச்சிருவோம். ஓகேங்களா, இது வரைக்கும் நடத்துறது புரிஞ்சுதா, இதுல சந்தேகம் இருக்கா, நம்ம ப்ராப்ளம்ஸ் போடும்போது வரக்கூடாது. Yes, right. If D and E are the midpoints of the sides, if D and E are the midpoints of the sides, if D and E are the midpoints of the sides, AB and AC of a triangle, of the triangle சார், நான் இந்த இதுல உங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன், மிட் பாயிண்ட் நீங்க சேர்த்து எழுதிங்க. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலா டிவைட் பண்ணுதுன்னு வச்சுங்க, இந்த பிபில P is to N ஈக்குவலா டிவைட் பண்ணுது, இதுவும் M இதுவும் N, இதுவும் N இதுவும் N, அப்ப சேம். அப்ப இது பேர் என்னன்னா மிட் பாயிண்ட். If P is the midpoint of, if P is the midpoint of AB vector, then your OP vector, அதாவது R vector ன்னு போட்டுப்போம், OP vector R vector equals to A vector plus B vector by 2. Position vector of A vector and position vector of B vector divided by 2. Please take down the case 3 and put midpoint of AB vector, midpoint of two vectors, A vector plus B vector by 2. ஏன்னா இங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் கொடுத்துற மாதிரி. If D, capital D and capital E are the midpoints of the sides of the triangle, or the sides of the triangle, or the midpoints of the sides of the triangle, AB and AC of a triangle ABC, sorry, midpoints of the sides AB and AC of the triangle ABC, of the triangle ABC. Prove that BE vector plus DC vector is equals to 3 by 2 BC vector. 3 by 2 BC vector. So first of all, you draw the triangle ABC. சரிங்களா, ஒரு triangle வரைஞ்சுப்போம், ABC.
I can take A, B, C. ஃபர்ஸ்ட் இதை வரைஞ்ச உடனே உங்களுடைய வேலை என்ன தெரியுமா? இந்த மாதிரி சம்ஸ்ல பொசிஷன் வெக்டார்ஸ். அப்போ O is the origin. இங்க இருந்து you want to produce, நீங்க வந்து இது வந்து ஒரு இமேஜினரி லைன் மாதிரி எடுத்துக்கோங்க. OA வெக்டார், OB வெக்டார், OC வெக்டார். நான் என்ன சொன்னேன்? அப்போ நான் என்ன லிஸ்ட் O is the origin. அப்போ let the position vectors of the vertices, A, B, C தானே vertices. அப்போ நான் என்ன பண்ணேன்னா O ல இருந்து origin, அப்போ என்ன பண்ணலாம்? OA வெக்டாரை I can take AB வெக்டார், OB vector I can take B vector, OC vector I can take C vector. இங்க என்ன கொடுத்துட்டான்? क्वेश्चनல என்ன கொடுத்திருக்கானா D and E are the midpoints of the sides என்னது AB and AC. AB உடைய midpoint D, AC உடைய midpoint E. அப்ப இங்க இருந்து OE, இங்க இருந்து OD. அப்ப என்ன சொல்லனா OD vector is equals to D vector, OE vector is equals to E vector னு இருக்கும். சரிங்களா? OD vector is equals to E vector. ஏன்னா தேவைன்னா எடுத்துங்க, இல்லைன்னா அப்படியே கூட கண்டுபிடிச்சலாம். OD OE கூட வச்சுக்கலாம். இப்போ now the question is we want to find out what is BE vector and what is B. அதுக்கு முன்னாடி இங்க OD vector இருக்கு இல்லையா, that is the midpoint whose position vector is OD. அப்போனாடி OP vector சொன்னேன் இல்லையா, கண்டுபிடிச்சோம். அதுதான் R vector. இங்க நான் போட தேவையில்லை, வேணும்னா நீங்க எடுத்துக்கலாம். அப்படியே டைரக்டா போட்டுறேன், அடிச்சு தள்ளுறேன். Here D is the midpoint of, here D is the midpoint of AB. எதுடைய midpoint? A க்கும் B க்கும். நல்லா கவனிச்சீங்கன்னா இங்க எனக்கு தேவை OD வெக்டார். போன வாட்டி எப்படி போட்டோம்? MB வெக்டார் பிளஸ் NA. midpoint என்ன சொன்னேன்? A வெக்டார் பிளஸ் B வெக்டார். position vector of A, position vector of B divided by 4. இங்க எதுடைய midpoint இது? AB உடைய midpoint. D is, நல்லா கவனிச்சீங்க, please listen carefully my dear students. Here D is the midpoint of AB. So therefore I want to take the position vector of A and position vector of B divided by 2. Therefore I can say OA vector plus OB vector divided by 2. Therefore your OD vector is equal to OA vector I can take A vector, OB vector I can take A plus B plus 2. This is your first equation. Similarly, another kudra, E is the midpoint of AC. So now the position vectors are A and C. அப்போ OE vector எப்படி போலாம்னா OA vector plus OC vector divided by 2. A vector plus C vector divided by 2. This is called as second equation. நான் என்ன ப்ரூவ் பண்ணனும்? Your BE vector DC vector is equals to என்ன பண்ணனும்? 3/2 BC vector நீ சொல்லணும். எனக்கு தேவை BE vector. I want to find out what is BE vector. அப்ப இந்த BE vector எப்படி சொல்லலாம்? OE vector சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். OB minus OB. OE vector உடைய வேல்யூ A vector plus C vector divided by 2 minus OB vector உடைய வேல்யூ B vector. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா A plus C LCM எடுத்தா minus 2B vector divided by 2. Let us take this as 3. அடுத்தது நெக்ஸ்ட் நம்மளுக்கு தேவை DC vector. DC vector எப்படி போடுவோம்? OC vector minus OD vector. Your OC vector is equals to C vector minus OD vector. Your OD vector is A vector plus B vector divided by 2. Taking LCM, cross multiply 2C. Yeah, minus A plus B vector. அப்போ minus ஆயிடும் எல்லாமே. Minus A plus B minus A vector minus B vector. Let us take this as fourth equation. From 3 and 4 ல ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். BE vector plus DC vector. What is BE vector value? Which is equals to ரெண்டுத்துக்குமே LCM 2 நால common 2 LCM எடுத்துக்கலாம். Now you add A plus C minus 2B vector plus 2C vector minus A minus B vector. சரிங்களா? plus A minus A cancel. 2C ல C vector போனா வெறும் C vector minus 2B vector 3C vector minus 3B vector divided by 2. 3 common எடுத்தா C vector minus B vector divided by 2. 3/2 is taken common. Your C vector can be written as OC vector minus B vector can be written as OB vector. This is a reverse process. Usually AB vector equals to OB minus OA.
அதே OB minus OA எப்படி போடலாம்? AB வெக்டார் போடலாம். இங்க OC minus OB. அப்ப எப்படி போடுவீங்க அத? How can it reverse form? The portion vector which is equals to BC vector, which is equals to your right hand side. Very simple. 3 mark question. பாருங்க, அப்ப ABCD ன்னு ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரையாங்கிளுடைய ரெண்டு சைட்ஸுக்கு மிட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஏபின்ற சைடுக்கு வந்து மிட் பாயிண்ட் டி ஆகும், ஏசியினுடைய சைட்ஸுக்கு வந்து மிட் பாயிண்ட் இ ஆகும் கொடுத்துட்டான். நான் செய்ய வேண்டியது என்னன்னா, எல்லாத்துக்கும் பொசிஷன் வெக்டர் தேவை. ஓபி த ஆரிஜின். அப்ப ஏ உடைய பொசிஷன் வெக்டர் ஓஏ வெக்டரா மாறும், பி உடைய பொசிஷன் வெக்டர் ஓபி வெக்டரா மாறும். அதுக்கெல்லாம் பி வெக்டர் சி வெக்டர் எடுத்துட்டேன். அதே போல டி உடைய பொசிஷன் வெக்டர் ஓடி வெக்டர் ஆகும். இந்த பொசிஷன் வெக்டர்ஸ் நீ போட வேணாம், இட்ஸ் ஆல் கால்ட் இமேஜினரி லைன்ஸ். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுக்கலாம். அண்ட் ஓஇ விட்ட பொசிஷன் வெக்டர் ஓஇ வெக்டர் நமக்கு நல்லா தெரியும். மிட் பாயிண்ட்னு சொன்னா அந்த பொசிஷன் வெக்டர்ஸ் டிவைடட் பை 2. Here D is the midpoint of AB. So position vector of A vector, position vector of B vector divided by 2. The position vector of A vector is OA vector and position vector of B vector is OB vector divided by 2, which is equals to A vector plus B vector divided by 2. Next one, E is the midpoint of AC. அப்ப AC என்ற வெக்டர் இருக்கு. அப்ப A உடைய பொசிஷன் வெக்டர், C உடைய பொசிஷன் வெக்டர் divided by 2. That is A plus C divided by 2. எனக்கு என்ன ப்ரூவ் பண்ணனும்? The left hand side is B vector plus BC vector. Let us take B vector. Using the position vector terms, I can write OE minus OB. Your OE vector is A plus C by 2. Your OB vector is equals to minus. Simplifying, we'll get A plus C minus 2B vector. In the same way, I am finding out the value of BC vector. OC minus OD. Simplifying, we'll get 2C minus A minus AB. எனக்கு என்ன தேவைன்னா, the summing up of these two vectors, BE vector plus BC vector, which is equals to, take LCM 2. So எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. A plus C minus 2B plus 2C minus A minus B. So simplifying that, we'll get 3C vector minus 3B vector. Let us take 3 vector common, 2 common, we have C minus B. The reverse process, C vector is the position vector of C, OC vector. B vector is the position vector of B, that is OB vector. I can write OC minus OB is BC vector, which is nothing but your right answer. Please take down 3 marks. அடுத்து 2 5 mark பளிச்சுன்னு போட போறோம். ஒருவேளை if you have a luck, ரைட்டா, உங்களுக்கு சான்சஸ் இருந்தால் you will get this for your public exam also. ரைட்டுங்களா? உங்களுடைய காமன் எக்ஸாம் கூட இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரலாம். சரிங்களா? It is in your exercise. Prove that. Finished? Prove that. The next problem. இன்னும் நம்ம மேக்னிடியூடு எப்படி வந்து ஒரு வெக்டரை ஃபார்ம் பண்றது அப்படிலாம் இன்னும் பார்க்கல. ஒன்லி த பேசிக் ஃபண்டமெண்டல் சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் 2 போறது ரொம்ப ஃபேவரபிள் ப்ராப்ளம்ஸ். ஐ கேன் சே சூப்பர் ஸ்டார் ப்ராப்ளம்ஸ். The next 2 problems are called as superstar problems. Okay, make note, superstar. Prove that the line segment joining the midpoints of the 2 sides of the triangle, is parallel to the third side whose length is half of the length of the third side. Prove that the line segment, 5 mark question is, joining the midpoints of the 2 sides of a triangle is parallel to the third side whose length is half of the length of the third side. சரியா? ஓகேப்பா. Let us consider a triangle ABC. நானே எடுத்துக்கிறேன். The line sets are AB. AB உடைய மிட் பாயிண்ட் D ஆகும், AC உடைய மிட் பாயிண்ட் E எடுத்துக்கிறோம். நீங்க அதே if you want now you can write it in words. சரிங்களா? D is the midpoint of AB vector and E is the midpoint of BC vector. சரிங்களா? ஓகே. BC vector, இது வந்து AC vector and then called AB vector. இந்த ரெண்டு இதையும் ஜாயின் பண்ண சொல்றாங்க. இந்த சைடு மிட் பாயிண்ட் ஆஃப் AB ஐயும் மிட் பாயிண்ட் ஆஃப் இது. இப்ப D is the midpoint of AB vector. D is the midpoint of AB vector and E is the midpoint of BC vector.
இப்போ நான் இதுக்கு கேவை வந்து பொசிஷன் வெக்டார். சப்போஸ் நான் இதுதான் ஆரிஜின் எடுத்துக்கிறேன், ஓல இருந்து ஏ, ஓல இருந்து பி. சொல்லுப்பா சார். இ வந்து ஏ டு சிக்கு தானே சார் மிட் பாயிண்ட். என்னப்பா? இ வந்து ஏசி சாரி, ஏசி ஏசி வெக்டார் ஆர் சிஏ வெக்டார் எப்படி வருது? ஏசி வெக்டருடைய மிட் பாயிண்ட். தப்பா எழுதுறேன். இப்ப நல்லா கவனிச்சிங்க, இந்த ரெண்டு லைன் ஆட் பண்றாரு, அந்த டியும் இந்த பிசியும் பேரலா இருக்கும். பேரலல் அப்படின்னு சொன்னா என்ன திரும்ப ப்ரூவ் பண்ணும்? பிசி வெக்டார் ஈக்குவல் டு சம் ஸ்கேலார் லாம்டா இன்டு டி வெக்டார். இதுதான் கண்டிஷன் ஃபார் பேரலல் அண்ட் கண்டிஷன் ஃபார் கொலினியர்னு உங்களுக்கு சொன்னேன் நான். இப்போ ஃபர்ஸ்ட் திங் அதை ப்ரூவ் பண்ணோம். அதனுடைய வேல்யூ என்னவா இருக்கணும் தெரியுமா? லென்த் இஸ் ஆஃப் ஆஃப் த தேர்ட் சைடு. இதனுடைய லென்த் வந்து மூணாவது பக்கத்துக்கு ஆஃபா இருக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் திங் என்ன சொல்லிட்டாங்க, நான் ஏபி வெக்டார், இப்போ இதுல இருந்து பொசிஷன் வெக்டார்ஸ் எடுத்துக்கணும். லெட் the position vectors of the vector of vertices of the triangle AB, BC and CA க்கு A vector, B vector, C vector எடுத்து, அதாவது OA vector A vector, OB vector B vector, OC vector equal to C vector னு எடுத்துங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு D is the midpoint. அப்ப நான் OD கண்டுபிடிக்க போறேன். உங்களுடைய ரெண்டு பக்கங்கள் வெர்டிசஸ் என்ன இருக்கு? A vector, B vector. யாருன்னா ஒருத்தர் சொல்லலாமா what is OD vector? Just now last problem நம்ம A vector plus B vector divided by 2. Next, what is OE vector? The vertices E எந்த மேல உட்கார்ந்திருக்கு? A vector plus C vector divided by 2. Very good. A vector plus C vector divided by 2. Right? So now we have found out OD vector and DE vector. எனக்கு இந்த வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். DE vector. What is the value of DE vector? You can write DE vector OE vector minus OD vector. So ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கிற 2. OE vector is A vector plus C vector minus OD minus A vector minus B vector. So A cancel ஆயிடும். C vector minus B vector by T. You can write C vector as OC vector, B vector as OB vector divided by 2. So your DE vector is equals to, நல்லா கவனிங்க, OC minus OB. இவ்வளவு சின்ன மார்க் எப்படி 5 மார்க்ஸ் கொடுக்குறான்னு தெரியல. ஆனா கேட்கறான் நிறைய முறை வந்து கேட்க PYC previous year question paper PYQ ல பாத்தீங்கன்னா will get this type of problems 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ OC மைனஸ் OB என்ன பண்ணலாம்? OC மைனஸ் OB எது ஃபர்ஸ்ட் வரும்? OC மைனஸ் OB ரிவர்ஸ். எப்படி போடலாம்? BC வெக்டர் எப்படி போடுவீங்க? OC வெக்டர் மைனஸ் OB. அப்ப இதை எப்படி போடலாம்னா we can write this as BC vector by 2. Your DE vector is equals to 1 by 2 into BC vector. BC ன்றது மூணாவது பக்கம். ரெண்டு பக்கத்துல மிட் பாயிண்ட் வந்துருச்சு. AB என்ற பக்கத்துல சைட்ஸ்லயும் AC என்ற சைட்ஸ்லயும் மிட் பாயிண்ட் போய் உட்கார்ந்துருச்சு. அப்ப மூணாவது பக்கம் எதுவா இருக்கும்? BC வெக்டார். அப்ப இங்க என்ன தெரிஞ்சிச்சுன்னா DE வெக்டார் equals to 1 by 2 BC வெக்டார்னா இந்த லைன் அதுதான் கொடுத்திருக்கான். the line parallel to the third side, மூணாவது பக்கமும் இந்த மிட் பாயிண்ட் ஜாயின் பண்ற Dயும் 1 by 2. அப்ப என்ன சொல்லலாம்னா your DE vector is parallel to BC vector. And one more question, அது மூணாவது பக்கத்துக்கு எவ்வளவு ஈக்குவலா இருக்கணும்? Of 1 by 2. Hence proved. That's all. You will get 5 marks for this. Please take note. போன சம் போட்டது நல்லா ஈஸியா இருந்ததுன்னா இது அதோட ஈஸி. The next problem, இதுவும் 5 mark questions. Next one. Prove that the line segments, prove that the line segment prove that the line segments joining the midpoints, prove that the line segments joining the midpoints, prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral, of the adjacent sides of the quadrilateral form a parallelogram. Again I will repeat the question.
Prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral from a parallelogram. First of all, we all know quadrilateral is one of the polygon have 4 sides and the distance இது வந்து ஈக்குவலா இருக்காது லென்த். இப்போ நான் என்ன பண்றேன், ஐ எம் ஜஸ்ட் drawing the parallel இது ஒரு குவாடிலேட்டரல்ல வரைகிறேன். சரிங்களா? this is called a quadrilateral. ஒரு ட்ரெபீசியம் மாதிரி இருக்குன்னு வச்சுங்க. இதுல A, இதுல B, C, D. I am just putting A, B, C, D is a quadrilateral. A, B, C, D is a quadrilateral. Now, இதனுடைய மிட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. The midpoint. சரிங்களா? So இது இந்த சைடுல டைரக்ஷன், the same direction. இது என்ன பண்ணுதோ அதேதான், இது என்ன பண்ணுதோ அதேதான். இப்போ இந்த வெக்டர்ஸ் உடைய மிட் பாயிண்ட்ஸ் 4 பாயிண்ட் கொடுத்துறாங்க. ஏபி வெக்டர் உடைய மிட் பாயிண்ட நான் என்ன நினைக்கிறேன், P and Q. சரிங்களா? இதனுடைய மிட் பாயிண்ட் R, இதனுடைய மிட் பாயிண்ட் S. அப்ப என்ன சொல்லலாம், P, Q, R, S are the midpoints of the sides of the quadrilateral. Sides of the quadrilateral. சரிங்களா? அப்போ AB உடைய மிட் பாயிண்ட் வந்து B, BC வெக்டர் உடைய மிட் பாயிண்ட் Q, CD வெக்டர் உடைய மிட் பாயிண்ட் R, DA வெக்டர் உடைய மிட் பாயிண்ட் or AD வெக்டர் உடைய மிட் பாயிண்ட் S. Suppose we have the position vector O here, then OA vector, OD vector, OC vector and OB vector are the position vectors. Now I can say that the position vectors of the vertices of the quadrilateral A, B, C, D are A vector, B vector, C vector. That is, your OA vector is equals to A vector, your OB vector is equals to B vector, your OC vector is equals to C vector and OD is equals to D vector. Now we know that PQR is the midpoint. இந்த PQRS இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணு, அத parallelogramனு சொல்லணும். PQRS we have to prove that. So PQRS is a parallelogram. That is the question. PQRS is a parallelogram. நீ prove பண்ணணும். What is the condition for parallelogram? What is the condition for parallelogram? Opposite Very sides good. are Opposite sides are equal and என்ன வரணும், parallel. இது வெக்டர் இல்லையா, வெக்டர் ஒரே டைரக்ஷன்ல தான் போகணும், ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் மாறிச்சுன்னா தப்பாயிடும். அப்ப parallel-ஆவும் இருக்கணும், ஈக்குவலாவும் இருக்கணும். ரெண்டு கண்டிஷன் இருந்தாதான் that is true. அப்ப ஏதாவது ஒரு பக்கம் ஈக்குவலாவும் parallel-ஆவும் இருக்கு. அப்ப சப்போஸ் PQ க்கு ஆப்போசிட் சைடு என்ன, SR. அப்ப PQ வெக்டரையும் SR வெக்டரையும் கண்டுபிடிங்க. அது ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க, அதனுடைய மேக்னிடியூட் ஈக்குவலா இருக்கா பாருங்க, அதனுடைய டைரக்ஷன் சேமா இருக்கான்னு பாருங்க. Then we can say that is equal, then parallel. அப்போ நான் PQRS parallelogram சொல்லணும். அப்ப எனக்கு தேவைப்படுவது P தேவை, Q தேவை, R தேவை, S தேவை. சரிங்களா? அப்போ மிட் பாயிண்ட் ஆஃப் PQ அது OP வெக்டர். Your OP vector is equals to அதனுடைய பொசிஷன் வெக்டர் வெர்டிசஸ் என்ன இருக்கு, OP வெக்டர் இருக்கு, மிட் பாயிண்ட் இல்லையா, A and B. A உடைய பொசிஷன் வெக்டர் OA வெக்டர், B உடைய பொசிஷன் வெக்டர் OB வெக்டர் by 2. That is called A vector plus B vector divided by 2. 1. அடுத்து OQ வெக்டர். OQ க்கு என்னென்ன பொசிஷன் இருக்கு, B and C. Therefore I can take OB plus OC vector divided by 2, B vector plus C vector divided by 2. Next OR vector. The position vertices are C and D. அப்போ OC vector plus OD vector divided by 2. C vector plus D vector divided by 2. Third action. அடுத்து last OS vector. That is OD vector and the another vertices is A vector, OA vector divided by 2. D vector plus A vector by 2 which is equals to 4. Using these 4 conditions 1, 2, 3 and 4 எனக்கு PQ கண்டுபிடிக்கணும், SR கண்டுபிடிக்கணும். Now you find out PQR vector. Since O is the position vector, OQ vector minus OP vector. So here 2 is LCM. Your OQ vector B plus C minus A minus B plus B minus B cancel. C vector can be written as OC vector minus OA vector divided by 2, which is equals to AC vector divided by 2. Correct?
So OC minus AC is equals to AC vector divided by 2. கரெக்டாமா? AC vector divided by 2. அடுத்தது நெக்ஸ்ட், இல்ல நீங்க இதோட நிறுத்தினா கூட போதும். AC vector divided by 2. C vector minus A vector வச்சு இல்ல AC vector divided by 2. ரைட்? அடுத்தது நெக்ஸ்ட் PQ. இன்னொன்னு அதுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னா SR. You have to take the same direction. பாருங்க, PQ னா SR. சில பேர் RS இருக்குன்னா தப்பா நெகட்டிவ்ல வரும். SR வெக்டார். அப்ப SR வெக்டார்னா OR வெக்டார் minus OCS வெக்டார். அப்ப the LCM again the 2 OR vector. Your OR is C vector plus D vector minus OR minus OS. OS is minus D vector minus A vector divided by 2. Cancel. OC vector minus OA vector divided by 2, which is equals to AC vector. ரெண்டுமே பாருங்க ஈக்குவலா இருக்கு. Your PQ vector சரி, SR vector answer is AC vector by 2. அப்ப இதுல இருந்து என்ன சொல்லலாம்னா PQ vector is equals to SR vectors. Vectors are equal na magnitude equal. So therefore this implies magnitude of P vector is equals to magnitude of SR vector equal. But equal மட்டும் இருக்க கூடாது. அது வந்து சாதாரண algebra. This is a vector. It should be travel in a like vectors. இல்லையா? Travels in the same direction. Parallel இருக்கணும். அப்ப இது ரெண்டும் ஒரே parallel direction இருக்கு. Parallel அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி போலாம்னா PQ vector 1 into SR vector. 1 is the scalar இல்ல? புரியுதுங்களா? அப்ப எதுவுமே இல்லைன்னா 1 is a scalar. அப்போ இது வந்து scalar. Hence PQ vector is parallel to SR vector. அப்போ ஈக்குவலாவும் இருக்கு. ஒரு பேர் ஆஃப் சைட்ஸ் வந்து PQவும் SRம் ஈக்குவலாவும் இருக்குது, பேரலாவும் இருக்குது. அதனால இது என்ன சொல்ல hence proved. அதான் கொஸ்டின். அப்போ இதனால என்ன ஆச்சுன்னா இது ஒன் ஆஃப் த சைட்ஸ், அதாவது PQவும் அதனுடைய இதுவும் வந்து பேரலாவும் இருக்கு, ஈக்குவலா இருக்கனால your PQR is a parallelogram. Hence PQR is a parallelogram. ஓகேவா? புரிஞ்சிச்சா? அப்போ ஒரு குவாட்ரிலேட்டரல்ல அதனுடைய சைட்ஸ் உடைய மிட் பாயிண்ட்ஸை எடுக்கிறோம். அந்த மிட் பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு parallelogram ஃபார்ம் பண்றது ப்ரூவ் பண்றது. This is definitely a 5 mark question. ஓகே சார், 1ன்னா நீங்க யூனிட் வெக்டர்னு சொன்னீங்களா சார்? அது வந்து மாடுலஸ் ஆஃப் A தான்ப்பா. அதனுடைய மேக்னிட்யூட் 1 தான் யூனிட் வெக்டர். இத வந்து நான் 1 into சப்போஸ் 5 into SR போடுவேன்ல, அப்போ 5 times of SR வெக்டர். இது வெறும் SR வெக்டர்னா அது என்ன குறிக்குது? 1 times of SR வெக்டர். எதுவுமே இல்லைன்னா அது 1 தானே அர்த்தம். புரிஞ்சுச்சிங்களா? மேக்னிட்யூட் வந்தாதான் யூனிட் வெக்டர். மேக்னிட்யூடோட வேல்யூ இப்போ சப்போஸ் நான் வந்து மாடுலஸ் ஆஃப் PQ வெக்டருடைய வேல்யூ 1 வந்தாதான் அது யூனிட் வெக்டர். புரியுதுங்களா? இது 1 is a scalar எடுத்துக்கிறோம். 1 into some other vector. இப்போ எதுவுமே இல்ல, SR வெக்டரே இல்ல, வெறும் 1 தான் அது வந்து யூனிட் வெக்டர். ஓகேவா தம்பி? ஒன் மோர் ப்ராப்ளம். Last problem. One more problem. Today's last problem. If D is the midpoint, if D is the midpoint of BC, if D is the midpoint of BC, if D is midpoint of BC, if D is midpoint of BC, if D is midpoint of BC of a triangle ABC, of a triangle ABC, prove that AB vector plus AC vector is equals to 2AD vector. Listen. If D is the midpoint of the side BC of a triangle ABC, prove that AB vector plus AC vector is equals to 2A. So பாருங்க, ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறீங்க ABC. இந்த BC உடைய மிட் பாயிண்ட் தான் D. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய பொசிஷன் வெக்டரை A வெக்டர் எடுப்போம், இதனுடைய பொசிஷன் வெக்டரை B வெக்டர், இதனுடைய பொசிஷன் வெக்டர் D வெக்டர். அதே போல பொசிஷன் வெக்டர் ஆஃப் D வெக்டரை ODன்னு எடுப்போம். என்ன கேள்வி கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டேன், D is the midpoint of BC. அப்போ நான் இதனுடைய பொசிஷன் வெக்டர்ஸ் எப்படி எடுக்கலாம்? OA A வெக்டர், OB B வெக்டர், OC C வெக்டர். But D is the midpoint of BC.
அப்போ ஓடி வெக்டர் என்ன இருக்கும்? ப்ளீஸ் கமான் குயிக்லி சொல்லலாம். நீங்க லாஸ்ட் 2 ப்ராப்ளம்ஸ் வச்சு அப்படியே what is the vectors b vector and c c vector divided by very good, b vector plus c vector divided. அதனால தான் நான் உங்களுக்கு பிராக்கெட்லயே போட்டேன் b plus c divided by 2. எனக்கு தேவை ab வெக்டர், இன்னொன்னு வந்து ac வெக்டர் இல்லைங்களா? so I want to prove that ab vector plus ac vector equals to 2ad vector. Let us take your left hand side, your ab vector plus ac vector. your ab vector எப்படி போடலாம்? ob vector minus oa vector plus OC vector minus OA vector. Your OB vector is B vector minus A vector plus C vector minus A vector. You can write this as B vector C vector minus 2A vector. இது அப்படியே வச்சுங்க. அடுத்து 2 times of AD vector. 2 into AD vector எப்படி போடலாம்? OD minus OA vector. Your 2 times of OD vector. What is OD vector? B vector plus C vector divided by 2. What is OA vector? A vector. எவ்வளவு சிம்பிள் பாருங்க. 3 mark question இது. 2AD vector is equals to 2 times of, take LCM 2, B vector plus C vector minus 2A. In the 2 cancel, which is equals to B plus C minus 2A vector. Your 2D vector is equals to RHS. See the LHS, see the RHS, both are same. Hence, I can say your AB vector plus AC vector is equals to 2 times of AD vectors. Almost the first exercise is over. சரிங்களா? So with this, we'll stop today. So most of the problems வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு போட்டது எல்லாமே பேசிக் ஃபண்டமெண்டல் தான். இதனால ஒரு பெரிய ஒண்ணு இல்லை. ஏன்னா இது தெரிஞ்சதுன்னா தான் அடுத்த ஸ்டெப் போக முடியும், அடுத்த ப்ராப்ளம்ஸை நான் சால்வ் பண்ண முடியும். இப்போதான் நான் வந்து கொடுத்துருக்கேன் இதில் வெக்டர் அடிஷன்லாம் எப்படி போடுறது, சப்ராக்ஷன்ஸ் அண்ட் ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன், அதுக்கப்புறம் ஃபைனலாக தான் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ். அந்த செக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா தட் ஷுட் பி ஃபாலோட் இன் யோர் 12th ஸ்டாண்டர்ட். ஸோ ஒன்ஸ் நீ இந்த வெக்டர் அல்ஜிப்ரா +1ல நீ பக்கானா +2 இஸ் வெரி சிம்பிள். இதோட வெக்டர் அல்ஜிப்ரா +2ல ஈஸியா இருக்கும். ஆனா இதுதான் ஃபண்டமெண்டல். சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்களுக்கு ஆரம்பம், இதுதான் உங்களுக்கு பேசிக் அடிப்படை. இந்த அடிப்படை தெரிஞ்சுட்டா +2ல நீ ஷூரா சொல்றேன் எந்த ப்ராப்ளமே நீ ஒமிட் பண்ண தேவையில்ல வெக்டர் அல்ஜிப்ரா. ஏன்னா +2ல வந்து எப்படி தெரியுமா கேட்குற, வெக்டர் அல்ஜிப்ரா அந்த யூனிட் பேர் என்ன தெரியுமா? 3D டைமென்ஷன் கூட சேர்த்து கொடுத்துறான், 3 dimensional geometry. ஸோ அதனால இதுல இருக்கிற இந்த பேசிக்ஸ் நீ தெரிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் ரொம்ப ஈஸி. இதோட ரொம்ப சிம்பிளிஃபை. இந்த மாதிரி ப்ரூஃப்லாம் பண்ண வேண்டியது டைரக்ட், அதாவது பியூர் மேத்தமெட்டிக்ஸ். மேத்தமெட்டிக்ஸ் ரெண்டா சொல்லுவாங்க, ஒன்று வந்து அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ், இன்னொன்று வந்து பியூர் மேத்தமெட்டிக்ஸ். ஒன்லி த கால்குலேஷன் பார்ட், அப்சர்வேஷன் இருந்தா போதும் +2ல ஈஸியா போட்டுடலாம். இங்க யூ ஹேவ் டு அப்ளை யுவர் அனாலிட்டிக் பிரெயின். அதனால இதெல்லாம் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் தான். டுமாரோ, ஐ மீன் நெக்ஸ்ட் கிளாஸ் வில் டிஸ்கஸ் மோர் அபவுட் தட். நியூ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ த மை ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, அவங்க எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, ப்ளீஸ் ஃபாலோ ரெகுலர்லி. இது நியூ சாப்டர் ஆரம்பிச்சிருக்கோம். உங்களுடைய கோஆபரேஷன்ல தான் இது எவ்வளவு குயிக்கா போக முடியும்ன்றது நம்மளுக்கு தெரியும். நான் வந்து நெக்ஸ்ட் ஒரு 4 to 5 கிளாஸஸ்ல இதை முடிச்சணும்னு நினைக்கிறேன். ஒரு 4 கிளாஸ்ல இதை முடிச்சிடணும், இந்த வெக்டர் செக்ஷனை முடிச்சுட்டு அடுத்த சாப்டருக்கு போகலான்னு ஆசைப்படுறேன். அதனால ப்ளீஸ் கோஆப்ரேட் வித் மீ. ரொம்ப ஷார்ட் டைம் தான் நம்மளுக்கு இருக்கு. 11th ஸ்டாண்டர்ட் சிலபஸ் கம்ப்ளீட் தான். நம்ம எக்ஸாம் முடிஞ்ச உடனே 12th சிலபஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கான நிறைய ஏற்பாடெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால எனக்கு அதுதான் ஆசை, உங்களுக்கும் அதுதான் ஆசை இருக்கும். ஏன்னா 12th ஸ்டாண்டர்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். உன்னுடைய ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோன் கூட சொல்லலாம். ஸோ உன்னுடைய +2 தான் உன்னுடைய ஃபியூச்சரை தீர்மானிக்கும், யுவர் கேரியர். ஓகே, யுவர் ஃபியூச்சர் அதுதான். அதனால ஐ விஷ் யூ ஆல் த பிரைட் ஃபியூச்சர். So that please understand the basic concepts which I was giving you. Please take notes. The record பண்ணத மறுபடியும் திரும்பி போய் பாருங்க. Wish you all the best for all the examination. Thank you very much. Good night. Take care. We'll see you in the next class. Bye. Thank you, Bye sir. everybody. Thank you, sir. Thank you. Thank you.